VCD நம்பர் 503 பிலாய் சத்தீஸ்கர். முரளி டேட்டு 18/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 25/8/2006. रात क्लास चल रहा था 18 अप्रैल 1967 का। पहले पेज के मध्य में बात चल रही थी। एक तरफ है ईश्वरीय मत, ஒரு சைடுல ஈஸ்வரிய டைரக்ஷன், दूसरी तरफ है आसुरी मत. இன்னொரு சைடா இருக்குது ஆசுரி டைரக்ஷன். जिनको ईश्वरीय मत पर भरोसा नहीं है, யாருக்கு ஈஸ்வரனோட டைரக்ஷனை பற்றி நம்பிக்கை இல்ல, उनका हाल क्या होगा? அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? कोई तो दोनों तरफ पांव रखेंगे तो चिर पड़ेंगे. சில பேர் எப்படின்னா ரெண்டு பக்க கூடயும் காலை வச்சாங்கன்னா என்ன ஆயிடும்? அது கிழிஞ்சு போயிடுவாங்க. बाप में भी पूरा निश्चय नहीं रखते, அப்பா மேல கூடயும் முழுமையாக நிச்சயத்தை வச்சுக்கிறது இல்ல. मुख से कहते हैं बाबा हम आपके हैं, வாயால சொல்றாங்க பாபா நம்ம உங்களோட குழந்தைகளா இருக்கிறோம். आपकी श्रीमत पर हम श्रेष्ठ बनेंगे, உங்களோட ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி நாம உயர்ந்தவங்க ஆகுவோம். इन गुरु गुसाइयों आदि की मत पर चलकर तो हम गिरे ही हैं. இந்த குருக்கள் இவங்களோட டைரக்ஷனை நாம ஃபாலோ பண்ணி நம்ம கீழே தான் விழுந்திருக்கோம். फिर भी ஆனாலும் तमो प्रधान बुद्धि होने के कारण, தமோ பிரதான புத்தியா இருக்கிற காரணத்தினால इतना कहते हुए समझते हुए भी இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறப்போவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போவும் फिर उसी उल्टी राह पर चल पड़ते हैं. மறுபடியும் அந்த தலைகீழான டைரக்ஷன் என்ன இருக்குதோ அத பற்றி தான் ஃபாலோ பண்றாங்க. अब हमको तो कदम कदम पर ऊंचते ऊंच बाप की मत पर चलना है. இப்போ நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு கூடயும் உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யணும். शांति धाम सुख धाम का मालिक तो बाप ही बनावेंगे. சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு எஜமான் அப்பா தான் ஆக்குவாங்க. फिर बाप कहते हैं பிறகு அப்பா சொல்றாங்க जिसके शरीर में मैंने प्रवेश किया है, யாரோட சரீரத்துல நான் பிரவேசம் செஞ்சிருக்கேனோ उसने भी 21 गुरु किए. அவங்க கூடயும் 21 குருக்களை वो भारत பண்ணிருக்காங்க. में गुरु किए हैं. பாரத்ல அவங்க குருவாக குருக்களை ஏத்துக்கிட்டாங்க. பாரத்ல இல்ல பாபா சொல்லிட்டு இருக்காங்க 12 குருக்கள். यह भी இதுவும் तमो प्रधान ही बना है. இவங்க கூடயும் தமோ பிரதானம் தான் ஆனாங்க. भी क्यों लगा दिया? இவங்களும் சொல்லியே சொன்னாங்க. दो दो है. यह भी இவங்களும் கூட बाजू में इशारा किया, பக்கத்துல குறிப்பிட்டு சொன்னாங்க. माना बाजू में बैठा हुआ है तो ब्रह्मा की तरफ इशारा किया. அப்படி என்ன பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னா பிரம்மாவை பற்றி கூடயும் குறிப்பிட்டு சொன்னாங்க. यह भी तमो प्रधान नहीं है, இவங்க கூடயும் தமோ பிரதான் தான் ஆனாங்க. और तुम भी பிறகு நீங்களும் तमो प्रधान ही हो. தமோ பிரதான் தான் இருக்கீங்க.
फायदा कुछ भी नहीं हुआ। ஒரு லாபமும் ஆகல. कब? எப்போ? 12 गुरु किए, 12 குருக்களை ஏத்துக்கிட்டாங்க, फायदा कुछ भी नहीं हुआ। எந்த லாபமும் ஆகல. अब बाप मिला है तो सबको छोड़ दिया। இப்போ அப்பா கிடைச்சாங்கன்னா எல்லாமே விட்டுட்டாங்க. ऊंच ते ऊंच बाप मिला, உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா கிடைச்சிருக்காங்கன்னா फिर गुरु कितने भी किए, அப்போ எத்தனை குருக்கள் வேணும்னாலும் பண்ணிக்கிட்டாங்க. उनका तो अब मुंह भी नहीं देखते। இப்போ அவங்களோட முகத்தை கூடயும் பாக்குறது இல்ல. बाप ने कहा हियर नो इविल, அப்பா சொல்லிருக்காங்க கெட்ட விஷயங்களை கேட்காதீங்க, सी नो इविल, கெட்ட விஷயங்களை பாக்காதீங்க. डुबोने वालों की तो शक्ल भी नहीं देखनी चाहिए। யாரு மூழ்க வைக்கிறாங்களோ அவங்களோட முகத்தையும் பார்க்க கூடாது. क्योंकि दुश्मन ठहरे ना। ஏன்னா எதிரிகள் ஆனாங்க இல்லையா. परंतु मनुष्य है बिल्कुल तमो प्रधान, ஆனா மனிதர்கள் முழுமையாக தமோ பிரதானமாயிருக்காங்க. पतित बुद्धि। பதித்த புத்தி. यहाँ भी ऐसे हैं बहुत। இங்க கூடயும் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. श्रीमत पर चल ही नहीं सकते, ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யவே முடியாது, ताकत ही नहीं है। சக்தியே இல்ல. माया धक्का खिलाती रहती है। மாயா இடிக்க வைக்குது. क्योंकि रावण इनका दुश्मन है। ஏன்னா ராவன் இவங்களோட சத்ருவா இருக்கான். राम है मित्र, ராமர் ஆயிருக்காங்க நண்பன். कोई राम कहते हैं, कोई शिव कहते हैं। இப்போ சிலர் ராமரன் சொல்றாங்க, சிலர் சிவனன் சொல்றாங்க. असली क्या है? உண்மையான விஷயம் எதா இருக்கு? मेरा नाम तो शिव ही है, என்னோட பேரு சிவன் தான் இருக்கு, वो कभी बदलता नहीं है। அது எப்பவுமே மாறாதுன்னு சொல்றாங்க. मेरी बिंदी का नाम शिव है, என்னோட பிந்திக்கு பேரே சிவன். लेकिन बिंदी बोलेगी कैसे? ஆனா பிந்தி எப்படி சொல்லும்? शरीर में प्रवेश करेंगे तो जिस मुकर्रर रथ में प्रवेश करते हैं, அப்போ எந்த முக்கர ரத்தத்துல பிரவேசம் செய்யறாங்க उसके द्वारा राम राज्य स्थापन करते हैं, அவங்க மூலமாக ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. तो राम ही कहेंगे ना। அப்போ ராமரன் தானே சொல்வாங்க. असली नाम शिव बाबा है। உண்மையான பேரு சிவ் பாபா இருக்கு. शिव बिंदी சிவ் பிந்தி, और बाबा साकार। பிறகு பாபா சாக்கார். बाप कहते हैं तो मैं भी आत्मा तो हूँ, இப்ப அப்பா சொல்றாங்க நானும் கூடயும் ஆத்மா இருக்கேன், परंतु मुझे आत्मा का नाम शिव है। ஆனா என்னோட ஆத்மாக்கு பேரு சிவனா இருக்கு. मैं कब पुनर्जन्म में नहीं आता हूँ। நான் எப்பவுமே மறு ஜென்மத்துல வர்றதில்ல. और सब पुनर्जन्म में आते हैं। மத்த எல்லா ஆத்மாக்கள் மறு ஜென்மங்கள்ல வராங்க. मेरा ड्रामा में नाम ही शिव रखा हुआ है। என்னோட டிராமால பேரே சிவனன் வச்சிருக்காங்க. एक चीज के 10 नाम रखने से मनुष्य मुझे जावेंगे। ஒரே பொருளுக்கு 10 பேரை வச்சாங்கன்னா 10 பேர்கள் வச்சாங்கன்னா மனிதர்கள் குழம்பி போகுவாங்க. तमो प्रधान मनुष्य है ना, தமோ பிரதானா இருக்கிற மனிதர்கள் தானே. जिनको जो आता है वही नाम रख देते हैं। யாருக்கு என்ன வருதோ அந்த பேர்களை வச்சிடுறாங்க. मेरा असली नाम शिव है।
என்னோட உண்மையான பேரு சிவன் இருக்கு. मैं इस शरीर को धारण करता हूँ. நான் இந்த சரீரத்தை தாரண செய்றேன். परंतु मैं कोई कृष्ण में नहीं आता हूँ. ஆனா நான் கிருஷ்ணர்ல ஒண்ணு வர்றதில்ல. देखते भी है ब्रह्मा विष्णु शंकर. பார்க்கவும் செய்றாங்க பிரம்மா விஷ்ணு சங்கர். परंतु इन बातों को तुच्छ बुद्धि मनुष्य कुछ भी जानते नहीं है. ஆனா இந்த விஷயங்கள்ல தாழ்ந்த புத்தி மனிதர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. सबको माया ने तुच्छ बना दिया है. वो समझते हैं विष्णु सूक्ष्म वतन में रहने वाला है. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா விஷ்ணு சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கக்கூடியவங்க. वास्तव में வாஸ்தவத்துல वो युगल रूप प्रवृत्ति मार्ग का है. அந்த யுகல் ரூபம் இல்லர் மார்க்கத்தினர்கள்தாக ஆயிருக்கு. बाकी चार भुजाएं कोई की होती नहीं है. மற்றபடி 4 கைகள் யாருக்குமே இருக்கிறது இல்ல. चार भुजा मना प्रवृत्ति मार्ग. 4 கைகள்னா இல்லர் மார்க்கம். भुजाएं கைகள் चार क्यों बताई? 4ன்னு ஏன் சொன்னாங்க? प्रवृत्ति मार्ग में तो 2 भुजाएं होती हैं. இல்லர் மார்க்கத்துல 2 கைகள் இருக்கும். बाई भुजा और दाई भुजा. லெஃப்ட் கை பிறகு ரைட் கை. वाम मार्गी स्त्री मानी जाती है. தலைகீழான மார்க்கம் பெண்ணுக்குன்னு சொல்லப்படுகிறது. और दाया பிறகு ரைட் சைடு हाथ ரைட் சைடு கை पुरुष का माना जाता है. ஆணோடதுன்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறது. भुजा माना सहयोगी. கைகளன்னா உதவியாளர்கள். सहयोगी तो आत्मा ही बनती है. உதவியாளராக ஆத்மா தான் ஆகுது. तो प्रवृत्ति मार्ग की 4 भुजाएं क्यों बताई? அப்போ இல்லர் மார்க்கத்தினோட 4 கைகள்னு சொல்லியே சொன்னாங்க. चार आत्माओं का कॉम्बिनेशन. शिव जिनमें प्रवेश करते हैं माता पिता के रूप में. சிவன் யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ அம்மா அப்பாவினோட ரூபத்துல तो அப்போ 2 माताएं हो जाती हैं. 2 மாதாக்கள் ஆயிடுறாங்க. और बाप के रूप में பிறகு அப்பாவோட ரூபத்துல शिव बाप तो है ही. சிவ் பாப் இருக்கதா செய்றாங்க. जो बिना राम बाप के बाप नहीं बनता. யாரு ராம் பாப் இல்லாம அப்பா ஆக முடியாது. लेकिन 2 शक्तियाँ और हैं. ஆனா 2 சக்திகள் இன்னமும் இருக்காங்க. जो ब्रह्मा का आधार बनती है. யாரு பிரம்மாவோட ஆதாரம் ஆகுறாங்க. क्योंकि दाढ़ी मूछ वाला ब्रह्मा ஒருத்தர் தாடி மீச இருக்கக்கூடிய பிரம்மா उसकी तो पूजा नहीं होती है. அவங்களுக்கு பூஜை ஆகுறது இல்ல. पुरुष तन है. ஆணோட சரீரமா இருக்கு. तो माताओं के चार्ज में रखने के लिए அப்போ மாதாக்களோட சார்ஜ்ல வைக்கிறதுக்காக पुरुष तन तो निमित्त नहीं बन सकता. ஆணோட சரீரம் நிமித்தமாக முடியாது. इसलिए छोटी मम्मा ओम राधे को அதனால சின்னம்மா ஓம் ராதைய निमित्त बनाया. நிமித்தமாக வச்சிருக்காங்க. परंतु वो दोनों तो शरीर भी छोड़ गए. ஆனா அந்த 2 பேரு சரீரத்தை கூடயும் விட்டுட்டு போயிட்டாங்க. ब्रह्मा और ओम राधे सरस्वती பிரம்மா பிறகு ஓம் ராதே சரஸ்வதி शरीर छोड़ गए. சரீரத்தை விட்டுட்டாங்க. तो उनकी जो सूक्ष्म देह वाली आत्मा है
அப்போ அவங்களோட நுணுக்கமான தேகம் இருக்கக்கூடிய ஆத்மா वो अपना शरीर पूर्ण करने के बाद அவங்க தன்னோட சரீரத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு कोई ऐसे मनुष्य चोलों में प्रवेश कर जाती है அப்படிப்பட்ட மனித சரீரத்துக்குள்ள பிரவேசம் செஞ்சிடுறாங்க जिनमें पहले बुद्धि से काम करती है, बुद्धि में प्रवेश करके அதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் புத்தி மூலமாக வேலை செய்து புத்தியில பிரவேசம் செஞ்சு और बाद में பிறகு गर्भ में प्रवेश करके काम करती है। கர்ப்பத்துல பிரவேசம் பண்ணி வேலையை செய்யறாங்க। ब्रह्मा कृष्ण बच्चे के रूप में जन्म लेता है। பிரம்மா கிருஷ்ண குழந்தை ரூபத்துல ஜென்மம் எடுத்துக்கிறாங்க। ओम राधे बच्ची के रूप में जन्म लेती है। ஓம் ராதே பெண் குழந்தையினோட ரூபத்துல ஜென்மம் எடுத்துக்கிறாங்க। दोनों के संस्कार संगम युग में मिलकर के एक होने चाहिए। ரெண்டு பேரோட சம்ஸ்காரம் இணைந்து சங்கம் யுகத்துல ஒன்னாகணும்னு சொல்லி சொல்றாங்க। तब ही जन्म ले सकते हैं। அப்பதான் ஜென்மம் எடுத்துக்க முடியும்। ऐसे ही அதே மாதிரி जिस मुकर्रर रथ में पिता के रूप में परमात्मा प्रवेश करता है, எந்த முக்கர ரத்தத்துல அப்பாவினோட ரூபத்துல பரமாத்மா பிரவேசம் செய்யறாங்க, वो मुकर्रर रथधारी அந்த முக்கர ரத்ததாரி आत्मा ஆத்மா और उसकी सहयोगिनी शक्ति, பிறகு அவங்களோட துணைவி, जिसे अव्वल नंबर सीता कहो, யாருக்கு நம்பர் 1 சீதான் சொல்லுங்க, संगमयुगी राधा कहो, சங்கமிகி ராதான் சொல்லுங்க, पार्वती कहो, பார்வதின்னு சொல்லுங்க, वैष्णवी शक्ति कहो, வைஷ்ணவி சக்தின்னு சொல்லுங்க, विशेष सहयोगी बनती है। விசேஷமாக உதவியாளர்களாக ஆகுறாங்க। विशेष किस लिए? விசேஷமாக ஏன்? विशेष इसलिए ஏ விசேஷமாகனா कि जब तक वो सहयोगी न बने तब तक कार्य संपन्न नहीं होता है। ஏன்னா பாபா சொல்றாங்க எப்போ வரைக்கும் அவங்க உதவியாளர்களாக ஆகிறது இல்லையோ அப்போ வரைக்கும் வேலை என்றது பரிபூர்ணமாக ஆகிறது இல்ல। राम की आत्मा ராமனோட ஆத்மா और उसका शरीर பிறகு அவங்களோட சரீரம் मुकर्रर रूप से पार्ट बजाने वाला तो बनता है, முகர ரூபத்துல பாட் செய்யக்கூடியவங்களாக ஆகுறாங்க। लेकिन सफलता तब तक नहीं मिल सकती जब तक ஆனா வெற்றி என்றது எப்போ வரைக்கும் கிடைக்காதுன்னா எப்போ வரைக்கும் समान पुरुषार्थी सहयोगिनी शक्ति सहयोगी ने बने। இப்போ சமமான சக்தி எப்போ வரைக்கும் உதவியாளர்களாக துணைவியாக ஆகிறது இல்லையோ इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க, भारत माता शिव शक्ति अवतार अंत का यही नारा है। அதனாலதான் சொல்லிருக்காங்க பாரத் மாதா சிவ் சக்தி அவதார் இதுதான் கடைசி கோஷமா இருக்குது। अंत का क्यों? ஏன் கடைசியில? आज में ब्रह्मा द्वारा ब्राह्मण धर्म की स्थापना, ஆரம்பத்துல பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தினோட ஸ்தாபனை, मध्य में शंकर द्वारा विनाश, நடுவுல சங்கர் மூலமாக விநாசம், और अंत में பிறகு கடைசியில वैष्णवी शक्ति के द्वारा வைஷ்ணவி சக்தி மூலமாக जो नया संगठन तैयार होता है उसकी पालना। புது சங்கடனை என்ன ரெடி ஆகுதோ அதோட பாலனன்னு சொல்றாங்க। पालना का कार्य ही अंत का है। பாலனையினோட வேலையே கடைசி நேரத்தினோடதா இருக்குது।
प्रैक्टिकल कार्य है, பிராக்டிக்கல் வேலை இருக்குது. ब्रह्मा के द्वारा भी प्रैक्टिकल संपन्न नहीं होता. பிரம்மா மூலமா கூடயும் பிராக்டிக்கல் வேலை பரிபூர்ணம் ஆகுறதில்ல. शंकर के द्वारा भी प्रैक्टिकल संपन्न नहीं होता. சங்கர் மூலமா கூடயும் பிராக்டிக்கல்ல பரிபூர்ணமாக ஆகுறதில்ல. शंकर का तीसरा नेत्र प्रसिद्ध है. சங்கரனோட மூணாவது கண்ணு பிரசித்தமாக இருக்கு. मन बुद्धि की पावर तीखी है. மன புத்தியினோட பவர் தீவிரமாக இருக்கு. संकल्प शक्ति तीखी है. சங்கல்ப சக்தி தீவிரமாக இருக்கு. लेकिन संकल्प को भी साकार करने के लिए ஆனா அந்த சங்கல்பத்தை கூடயும் சாக்காரமாக ஆக்குறதுக்காக, प्रैक्टिकल में लाने के लिए பிராக்டிக்கல்ல கொண்டு வர்றதுக்காக पावर चाहिए प्योरिटी की. பவர் வேணும், பியூரிட்டினோட பவர். और पवित्र अपवित्र, பிறகு பவித்ரம் अपवित्रम, ये शरीर के द्वारा ही कहा जा सकता है. இது शरीर மூலமா தான் சொல்லப்படும். शिव सुप्रीम सोल जो ज्योति बिंदु है, शिव सुप्रीम सोल யாரு ஜோதி பிந்து उसके இருக்காங்க, लिए कहें कि एवर प्योर है, एवर इम्प्योर है. அவங்களுக்காக சொல்றது எவர் பியூர் எவர் இம்பியூர். इसका कोई मतलब नहीं. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. वो एवर प्योर तभी बनता है அவங்க எவர் பியூர் எப்போ ஆகுறாங்கன்னா, जब कोई शरीर के द्वारा எப்போ ஏதோ ஒரு சரீரம் மூலமாக पार्ट बजाता है. பாட்ட செய்யறாங்களோ அப்போ. तो 4 शक्तियां हैं सहयोगी के रूप में. அப்போ 4 சக்திகள் உதவியாளர்களினோட ரூபத்துல இருக்குது. दो भुजाएं ऊपर की ओर दिखाई गई हैं. 2 கைகள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா மேல காமிச்சிருக்காங்க. विष्णु चतुर्भुज में விஷ்ணு சதுர்புஜத்துல. और 2 भुजाएं नीचे की ओर दिखाई गई हैं. பிறகு 2 கைகள்ல கீழே காமிச்சிருக்காங்க. 2 கைகளை கீழே காமிச்சிருக்காங்க. ऊंचा पार्ट बजाने वाली ऊपर की भुजाएं, உயர்ந்த பாட்டை செய்யக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய கைகள். और उनके बाद அவங்களுக்கு பிறகு क्योंकि प्लस में लक्ष्मी नारायण होते हैं, वो ऊंचे माने जाते हैं. ஏன்னா பிளஸ்ல லக்ஷ்மி நாராயண இருப்பாங்க இல்லையா, அவங்க உயர்ந்தவங்கன்னு ஏத்துக்கப்படுகிறாங்க. जब तक एडवांस नॉलेज नहीं निकली थी, எப்போ वரைக்கும் அட்வான்ஸ் நாலேஜ் வெளிப்படலையோ तब तक यही समझा जाता था அப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை தான் புரிஞ்சுக்கப்பட்டு இருந்தது. कि राधा कृष्ण की आत्मा जो लक्ष्मी नारायण बनेंगी, ராதா கிருஷ்ணவாலி ஆத்மாக்கள் யாரு லக்ஷ்மி நாராயணர்களாக ஆகுவாங்களோ वही ऊंची है. அவங்கதான் உயர்ந்தவங்க. एडवांस नॉलेज निकलती है तो पता चलता है அட்வான்ஸ் நாலேஜ் எப்போ வெளிப்படுதோ அப்போ தெரிய வருது कि प्लस में आने वाले भी कोई लक्ष्मी नारायण है. பிளஸ்ல வரக்கூடிய லக்ஷ்மி நாராயணர்கள் கூட யாரோ இருக்காங்க. जो राधा कृष्ण को भी जन्म देने वाले रचयिता है. யாரு ராதா கிருஷ்ணர்களுக்கு கூடயும் ஜென்ம கொடுக்கக்கூடிய படைப்பவர்களா இருக்காங்க. रचना में ज्यादा ताकत होती है या रचयिता में? படைப்புல அதிக சக்தி இருக்குமா இல்லன்னா படைப்பவர்களுக்குள்ள அதிக சக்தி இருக்குமா? रचयिता में ताकत ज्यादा होती है. படைப்பவருக்குள்ள அதிக சக்தி இருக்கும். रचना बाद में, रचयिता पहले. படைப்பு பிறகு, படைப்பவர் ஃபர்ஸ்ட். तो जो जितना ओल्ड, பாபா சொல்றாங்க யாரு எந்த அளவுக்கு பழசாக இருக்காங்களோ ஓல்டோ उतना प्योर गोल्ड होता है. அந்த அளவுக்கு பியூரான கோல்டாக இருப்பாங்க. वो राम सीता वाली आत्माएं அந்த ராம் சீதாவாலி ஆத்மாக்கள் जन्म देने की निमित्त बनती है. ஜென்மத்தை கொடுக்கறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. और राधा कृष्ण वाली आत्माएं जन्म लेने की निमित्त बनती है. பிறகு ராதா கிருஷ்ணவாலி ஆத்மாக்கள் ஜென்மத்தை எடுத்துக்கிறதுக்காக
நிமித்தம் ஆகுறாங்க. फिर एक भुजा रह गई. அப்போ ஒரு கை இருந்துடுச்சு. जगदम्बा. ஜெகதம்பா. रुद्रमाला में 2 विशेष आत्माएं. ருத்ரமாலர 2 விசேஷ ஆத்மாக்கள் இருக்காங்க. एक जगत पिता ஒருத்தர் ஜெகத் பிதா, और दूसरी जगदम्बा. இன்னொருத்தர் ஜெகதம்பா. और विजयमाला में பிறகு விஜயமாலால 2 विशेष आत्माएं. 2 விசேஷ ஆத்மாக்கள். एक ओम राधे ஒருத்தர் ஓம் ராதே, जिन्होंने शरीर छोड़ दिया, யாரு சரீரத்தை விட்டுட்டாங்க. और दूसरी பிறகு இன்னொருத்தர் जिसमें प्रवेश करके யாரு பிரவேசம் பண்ணி छोटी माँ का पार्ट बजाती है. சின்னம்மாவோட பாட்டை செய்றாங்க. वैष्णवी शक्ति. வைஷ்ணவி சக்தி. रही ब्रह्मा की आत्मा. பிறகு இந்த பிரம்மாவோட ஆத்மா वो तीनों ही शक्तियों को அந்த 3 சக்திகளையும் संगठित कर लेती है. சங்கட்டிதா ஆக்கிக்கிறாங்க. यज्ञ के आदि में 2 माताएं थी. யக்ஞத்தினோட ஆரம்பத்துல 2 மாதாக்கள் இருந்தாங்க. राम बाप चला गया. ராம்பாப் போயிட்டாங்க. दोनों माताएं किसके साथ रही? 2 மாதாக்கள் யாரு கூட இருந்தாங்க? ब्रह्मा के साथ रही. பிரம்மா கூட இருந்தாங்க. और ओम राधे तो उनके सहयोगी जीवन भर रही ही. பிறகு ஓம் ராதே அவங்களோட உதவியாளராக முழு வாழ்க்கை இருந்தாங்க. तो ये 4 भुजाएं बन जाती हैं. அப்போ இங்க 4 கைகள் ஆயிடுறாங்க. एक ओम राधे, ஒருத்தர் ஓம் ராதே, एक ब्रह्मा, ஒருத்தர் பிரம்மா, और பிறகு एक जगदम्बा, ஒருத்தர் ஜெகதம்பா, और दूसरी இன்னொருத்தர் वैष्णवी शक्ति. வைஷ்ணவி சக்தி. जिसे कहा गया भारत माता शिव शक्ति अवतार अंत का यही नारा है. இதுக்காக சொல்லப்பட்டிருக்குது பாரத் மாதா சிவ சக்தி அவதார், இதுதான் கடைசி கோஷணம் ஆயிருக்குது. ये 4 भुजाएं माने 4 आत्माएं. இந்த 4 கைகளன்னா 4 ஆத்மாக்கள் विशेष मददगार हैं. விசேஷமான உதவியாளர்கள் ஆயிருக்காங்க. किसके कार्य में? யாரோட காரியத்துல வேலையில? शिव तो बिंदु का नाम है. சிவன் பிந்துவோட பேரா இருக்குது. शिव शंकर भोलेनाथ के कार्य में. சிவ் சங்கர் போலேநாத்தினோட வேலையில. जैसे எப்படி कृष्ण की आत्मा निमित्त बनती है ब्रह्मा का पार्ट बजाने के लिए, கிருஷ்ணனோட ஆத்மா நிமித்தம் ஆகுறாங்க பிரம்மாவோட வேலையை செய்யறதுக்காக. ऐसे ही राम की आत्मा निमित्त बनती है அதே மாதிரி ராமனோட ஆத்மா நிமித்தம் ஆகுறாங்க शंकर का पार्ट बजाने के लिए. சங்கரனோட பாட்டை செய்யறதுக்காக. तो 4 भुजाएं हो जाती हैं मददगार के रूप में, அப்போ 4 கைகள் ஆயிடுறாங்க உதவியாளர்களினோட ரூபத்துல. और 4 आत्माओं को चलाने वाला பிறகு 4 ஆத்மாக்களை நடத்தக்கூடியவங்க. एक होता है राम, ஒருத்தர் யாருன்னா ராமர். जिसे कहते हैं राम बाप. யாருக்கு ராம் பாப்னு சொல்வாங்க. राम बाप की भी पहचान तब होती है जब शिव सुप्रीम सोल उसमें प्रवेश करता है. ராம் பாப்பினோட அறிமுகம் கூட எப்போ கிடைக்குதுன்னா எப்போ சுப்ரீம் சோல் அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ அப்போ. अगर राम बाप प्रवेश न करे, ஒருவேளை ராம் பாப் பிரவேசம் செய்யலன்னா, शिव बाप प्रवेश न करे, ஒருவேளை சிவ் பாப் பிரவேசம் செய்யலன்னா, तो
तो राम बाप की पहचान भी அப்போ ராம் பாப்பினோட அறிமுகம் கூடயும் हो नहीं सकती। ஆக முடியாது। शिव बाप कहते हैं मैं कोई कृष्ण में नहीं आता हूँ। சிவ பாப் சொல்றாங்க நான் கிருஷ்ணர்ல ஒண்ணு வர்றதில்ல। बाप बन करके அப்பா ஆகி इस रूप में आता हूँ। எந்த ரூபத்துல வரேன்? माँ के रूप में आता हूँ। அம்மாவோட ரூபத்துல வரேன்। तो माँ के रूप में भगवान का रूप संसार में नहीं माना जाता। அப்போ அம்மாவினோட ரூபத்துல பகவானினோட ரூபம் உலகத்துல ஏத்துக்கப்படுகிறதில்லன்னு சொல்றாங்க। संसार में गॉड फादर कहा जाता है। गॉड फादर உலகத்துல காட் ஃபாதர்னு சொல்லப்படுகிறாங்க। காட் ஃபாதர் इज ट्रुथ, இஸ் ட்ரூத், सच्चाई को बाप कहा जाता है। உண்மைக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க। सत्य एक होता है உண்மை என்றது ஒருத்தர் இருப்பாங்க, और असत्य பிறகு அசத்தியம் अनेक होते हैं। பொய் என்றது நிறைய இருக்கும்। ऊंच से ऊंच एक है सत्य உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருத்தர் உண்மையானவர் ஆனாங்க। और बाकी सब है மற்றபடி எல்லாருமே नीच से नीच असत्य। தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவங்க, அசத்தியமானவங்க, பொய்யானவங்க। इसलिए बोला कि एक की मत पर चलना अच्छा। அதனால சொன்னாங்க ஒருத்தரோட டைரக்ஷனை ஃபாலோ பண்றது நல்லது। अगर पहचान लिया तो ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா अनेकों की मत पर चलने से நிறைய பேரினோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யறதுனால दुर्गति होती है। துர்கதி ஆகுது। जिस एक में मैं आता हूँ அந்த ஒருத்தருக்குள்ள நான் என்ன வரேனோ वो भी ऊंचते ऊंचे। அவங்க கூடயும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்। तो कहते हैं राम बाप। யாருக்கு? ராம் பாப்பன் சொல்லப்படுகிறாங்க। हीरो पार्टधारी है। ஹீரோ பாட்தாரி ஆயிருக்காங்க। ड्रामा में டிராமால हीरो और हीरोइन यही मुख्य माने जाते हैं। ஹீரோ பிறகு ஹீரோயின் இவங்க முக்கியமானவங்கன்னு பாடப்படுகிறாங்க। तो लक्ष्मी नारायण को कहेंगे हीरो हीरोइन। அப்ப லக்ஷ்மி நாராயணர்களுக்கு சொல்லப்படுகிறாங்க ஹீரோ ஹீரோயின்। जो नर से नारायण नारी से लक्ष्मी बनते हैं। யாரு நரசே நாராயண் நாரி से லக்ஷ்மி ஆகுறாங்க? नारायण நாராயணன் और लक्ष्मी பிறகு லக்ஷ்மி। जो मनुष्य जीवन का लक्ष्य है। மனித வாழ்க்கையினோட லட்சியமா இருக்கு। इसी जीवन में नर से नारायण नारी से लक्ष्मी। இந்த வாழ்க்கையிலேயே நரசே நாராயண் நாரி से லக்ஷ்மி। अगले जीवन में नहीं। நெக்ஸ்ட் வாழ்க்கையில இல்ல, अगले जीवन में अगर लक्ष्य माना जाए நெக்ஸ்ட் வாழ்க்கையில ஒருவேளை லட்சியமன் ஏத்திக்கிட்டு இருந்தா तो वो अंधश्रद्धा हो जाती है। அப்போ அது குருட்டு நம்பிக்கை ஆயிடுது। भगवान आप करके अंधश्रद्धा तो नहीं सिखा देंगे। பகவான் வந்து குருட்டு நம்பிக்கை ஒண்ணு கத்து கொடுக்கறது இல்ல। वो तो बुद्धिमानों की बुद्धि है। அவங்க புத்திசாலிகளுக்கு புத்தி ஆயிருக்காங்க। तो बुद्धिमानों की बुद्धि आकर के हमारी बुद्धि को खोलता है। அப்போ புத்திசாலிகளுக்கு புத்தி வந்து நம்மளோட புத்திய ஓபன் பண்றாங்க। बुद्धि खुलती है புத்தி எப்போ ஓபன் ஆகுதோ तो उसमें ज्ञान समा जाता है। அப்போ அதுல ஞானம் அடங்கிடுது। कृष्ण கிருஷ்ணர் बच्चा बुद्धि। குழந்தை புத்தியா இருக்காங்க। कृष्ण की आत्मा रचना होने के कारण है बच्चा बुद्धि। கிருஷ்ணனோட ஆத்மா
படைப்பு ஆயிருக்கிற காரணத்தினால குழந்தை புத்தியா இருக்காங்க. और राम है பிறகு ராமர் बाप, அப்பா இருக்காங்க. माना रचयिता. அப்படி என்ன படைப்பவர். रचयिता की बुद्धि पावरफुल होनी चाहिए. படைப்பவரினோட புத்தி பவர்ஃபுல்லாக இருக்கணும். तो संसार में जो मान्यता चल रही है, அப்போ உலகத்துல என்ன அந்த பரம்பரை என்ன போயிட்டு இருக்கு, कृष्ण भगवान है, கிருஷ்ணர் பகவானா இருக்காங்க. इसका फाउंडेशन कहाँ पड़ता है? இதோட ஃபவுண்டேஷன் எங்க ஏற்படுது? संगम में फाउंडेशन पड़ता है. சங்கமயுகத்துல இதோட ஃபவுண்டேஷன் ஏற்படுது. और कब से पड़ता है? பிறகு எப்பலிருந்து ஏற்படுது? यज्ञ के आदि में ही. யக்னத்தினோட ஆரம்பத்துல, यज्ञ के आदि में ही யக்னத்தினோட ஆரம்பத்திலேயே ब्रह्मा के साक्षात्कारों का जिसके द्वारा क्लैरिफिकेशन मिला. பிரம்மாவினோட சாட்சாத்காரத்தினோட கிளாரிபிகேஷன் யாருக்கு கிடைச்சதோ, ब्रह्मा की बुद्धि में बैठा है कि मैं कृष्ण की सोल हूँ. பிரம்மாவினோட புத்தில உட்கார்ந்து இருக்குது நான் கிருஷ்ணனோட ஆத்மா இருக்கேன்னு. नई दुनिया आने वाली है, पुरानी दुनिया जाने वाली है. புது உலகம் வர போகுது, பழைய உலகம் போக போகுது. उस निमित्त का तिरस्कार हो गया. அப்போ அந்த நிமித்தம் என்ன இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிராகரிக்கப்பட்டது. அவங்கள उसको न ब्रह्मा ने पहचाना அவங்கள பிரம்மா கூடயும் புரிஞ்சுக்கல, और न तथाकथित ब्रह्मा कुमार कुमारियों ने पहचाना. பிறகு பேருக்காக இருக்கக்கூடிய பிரம்மா குமார் குமாரிஸ் கூடயும் அவங்கள தெரிஞ்சுக்கல. बल शिव बाप ने मुरलियों में बोल दिया பலே சிவ் பாப் முரளில சொல்லிட்டாங்க बाद में பிறகு कि प्रजापिता शब्द जरूर लगाना चाहिए. பிரஜாபிதா என்ற வார்த்தை கண்டிப்பாக போடணும். ब्रह्मा कुमारी विद्यालय, பிரம்மா குமாரி வித்யாலய ये रंग है. இது தவறா இருக்கு. क्योंकि कराची से मुरली निकलती चली आई ब्रह्मा के मुख से. ஏன்னா கராச்சியில் இருந்து முரளி வெளிப்பட்டிருக்குது பிரம்மா முகம் மூலமாக. तो उन्होंने यही समझ लिया அப்ப அவங்க இந்த விஷயத்தை தான் நினைச்சுக்கிட்டாங்க, कि ब्रह्मा ही सब कुछ है. பிரம்மா தான் எல்லாமேன்னு. ब्रह्मा की सोल कृष्ण के रूप में जन्म लेती है सतयुग में. பிரம்மாவினோட ஆத்மா கிருஷ்ணனோட ரூபத்துல ஜென்ம எடுத்துக்குது சத்யுகத்துல. और यज्ञ में आदि में जब से பிறகு யக்னத்தினோட ஆரம்பத்துல எப்போலிருந்து कृष्ण के द्वारा, कृष्ण की आत्मा के द्वारा, अंतिम चोले के द्वारा मुरली चलाई गई. கிருஷ்ணன் மூலமாக, கிருஷ்ணனோட அந்திம சரீரம் மூலமாக முரளிய வாசிக்கப்பட்டது. तो सुनने वालों में प्रधानता किसकी थी? पुरुषों की. அப்போ யாரு கேக்குறாங்களோ அதுல முதன்மைன்றது யாரது இருந்தது? या कन्या माताओं की? ஆண்கள் தான் இல்லன்னா கன்யா மாதாக்கள் தான்? कन्या माताओं की प्रधानता थी. கன்யா மாதாக்களது முதன்மை இருந்தது. और कन्या माताओं को பிறகு கன்யா மாதாக்களுக்கு कृष्ण बच्चे से बहुत प्यार होता है. கிருஷ்ண குழந்தை மேல ரொம்ப அன்பு இருக்கும். तो कृष्ण बच्चे का ही फाउंडेशन पड़ गया. அப்போ கிருஷ்ண குழந்தையினோட ஃபவுண்டேஷன் தான் ஏற்பட்டுடுது. यही गीता का भगवान है. இவங்க தான் கீதாவோட கணவன் சொல்லி. यही आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல कृष्ण वाली आत्मा ने கிருஷ்ணவாலி ஆத்மா राम का तिरस्कार किया. ராமனை நிராகரிச்சாங்க. सब सूर्यवंशियों का तिरस्कार हो गया. எல்லா சூரியவம்சிகளை நிராகரிக்கப்பட்டது. और जो भी सहयोगी बने பிறகு யாரெல்லாம் உதவியாளர்களாக ஆனாங்க? वो सब चंद्रवंशी, इस्लाम वंशी, बौद्धी वंशी, क्रिश्चियन वंशी, ये सब सहयोगी बन गए. அவங்க எல்லாருமே சந்திரவம்சி, இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன் வம்சி இவங்க எல்லாருமே உதவியாளர்களாக ஆயிட்டாங்க. किसके? யாருக்கு? ब्रह्मा और कृष्ण के. பிரம்மா என்கிற கிருஷ்ணருக்கு.
तो ये सब माता के स्वरूप में ज्यादा उलझने वाली आत्माएं हैं। அப்போ இவங்க எல்லாருமே மாதாவினோட ஸ்வரூபத்துல ரொம்ப மாட்டிக்க கூடியவங்க. बाप का स्वरूप किसी ने पहचाना ही नहीं. அப்பாவோட ஸ்வரூபத்தை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கவே இல்லை. सन 47-48 में 47-48 जो कराची में संगठन तैयार हुआ, கராச்சில சங்கடன ரெடி ஆச்சு. वो संगठन அந்த சங்கடன स्वर्ग का नमूना तो था, ஸ்வர்கத்தினோட மாடல் ஆயிருந்ததுதான். लेकिन वो अल्पकाल के लिए था ஆனா அது கொஞ்ச நேரத்துக்காக இருந்ததா या दीर्घकाल के लिए था? இல்லன்னா நீண்ட கால வரைக்கும் இருந்ததா? अल्पकाल के लिए था. கொஞ்ச நேரத்துக்காக இருந்தது. उसकी यादगार में भारतवर्ष में அதோட நினைவார்த்தத்துல பாரத நாடுல अजमेर में அஜ்மீர்ல ब्रह्मा की मूर्ति रखी जाती है. பிரம்மாவினோட மூர்த்திய வைக்கப்படுகிறது. मंदिर बनाया हुआ है, கோயில்ல உருவாக்கப்பட்டிருக்குது. और उस मंदिर में वहाँ के रहने वाले, मंदिर में रहने वाले जो பிறகு அங்க யாரு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ब्राह्मण है वो ही पूजा करते हैं. பிராமணர்கள் இருக்காங்களோ அவங்கதான் பூஜைய செய்யறாங்க. बाहर से जाने वाले दर्शकगण कोई पूजा करने वाले இப்போ வெளியில இருக்கக்கூடிய இந்த தர்ஷனக்காக போறாங்க இல்லையா, அவங்க பூஜை செய்யக்கூடியவங்க இல்ல. मान्यता मानने वाले नहीं होते. ஏத்துக்க கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க அவங்க. इसका क्या कारण है? இதுக்கு என்ன காரணமாச்சு? इसका फाउंडेशन कहाँ पड़ा? இதோட ஃபவுண்டேஷன் எங்க விழுந்தது? भक्ति मार्ग में जो भी बातें हैं பக்தி மார்க்கத்துல எதெல்லாம் விஷயங்கள் இருக்கு वो संगम की यादगार, அது சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தம். अजमेर का तो अर्थ बताया. அஜ்மீரினோட அர்த்தத்தை சொன்னாங்க. आज हमारे बकरी, मेर हमारे मेरा. அஜன்னா பாபா சொல்றாங்க பக்ரி அப்படின்னா அந்த ஆடு. भेड़ बकरियों का देश होता है मुसलमानों का देश. அந்த பேடன்னா அந்த ஷிப்புக்கு சொல்வாங்க, கோட்ஸ் அண்ட் ஷிப்னு சொல்வாங்க இல்லையா. சோ பாபா சொல்றாங்க அது அந்த செமரி ஆடுகளினோட தேசம் ஆயிருக்குது. अजमेर में जहाँ ब्रह्मा का मंदिर है वहाँ आज भी அஜ்மீர்ல எங்க பிரம்மாவினோட கோயில் இருக்குதோ அங்க இங்க கூடயும் இன்னைக்கு கூடயும் हिंदुस्तान का मुसलमानों का सबसे बड़ा मेला लगता है उर्स. இந்துஸ்தானினோட முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எல்லாத்தை விட மேல அங்க ஏற்படுது உர்ஸ்ல. वहाँ मुसलमान बहुत मान्यता देते हैं. அங்க முஸ்லிம்ஸ் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க. அதுக்கு फाउंडेशन पड़ता है यज्ञ के अंदर. ஃபவுண்டேஷன் ஏற்படுது யக்ஞத்துக்குள்ள. कराची से छोड़ करके கராச்சியிலிருந்து விட்டு जब भारत आया ये संगठन, எப்போ பாரத்துக்கு வந்தது இந்த சங்கடன, तो ब्रह्मा के नाम पर संस्था का नाम रख दिया गया. அப்போ பிரம்மாவினோட பேர்ல இந்த நிர்வாகத்தினோட பேரை வைக்கப்பட்டது. क्या? என்ன? ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय. பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலय. मैंने नाम रखने वालों की बुद्धि में ये नहीं बैठा அப்படின்னா யாரு பேரை வச்சாங்களோ அவங்களோட புத்தியில இந்த விஷயம் உட்கார்ல कि ब्रह्मा का भी सरपरस्त कोई यज्ञ में था. பிரம்மாக்கு கூடயும் ஹெட்டா இருக்கக்கூடியவங்க யாரோ யக்ஞத்துல இருந்தாங்க. कृष्ण को ही मान्यता देते रहे. கிருஷ்ணருக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. और कृष्ण की आत्मा ने भी பிறகு கிருஷ்ணனோட ஆத்மாவும் अपन को सहज ही स्वीकार कर लिया. தன்னை சகஜமாகவே
ஏத்துக்கிட்டாங்க. इस संसार में अगर गीता का भगवान कोई साकार में है, இந்த உலகத்துல கீதா का भगवान யாராவது சாக்காரத்துல இருக்காங்கன்னா तो मैं ही हूँ, அது நான் தான் இருக்கேன். और कोई दूसरा साकार में गीता का भगवान வேற யாருமே சாக்காரத்துல கீதாவோட கணவன் नहीं हो सकता. இருக்க முடியாது. जो भी फॉलोअर्स थे उनकी बुद्धि में भी यही बैठा. யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ அவங்களோட புத்தில கூடயும் இதேதான் உட்கார்ந்தது. 63 जन्म 63 ஜென்மங்கள் ये पक्का होता आया இந்த விஷயம் பக்கா ஆயிட்டே வந்தது. कि गीता का भगवान कृष्ण है கீதாவோட கணவன் கிருஷ்ணர் ஆனாங்கன்னு. और कृष्ण वाली आत्मा பிறகு கிருஷ்ணவாலி ஆத்மா वो 63 जन्म लेती है. அவங்க 63 ஜென்மங்கள் எடுத்துக்கிறாங்க. तो सबसे ज्यादा அப்போ எல்லாத்தை விட அதிகம் भक्ति मार्ग में 63 जन्मों के अंदर பக்தி மார்க்கத்துல 63 ஜென்மங்களுக்குள்ள बुद्धि में पक्का किसके बैठेगा யாரோட புத்தில பக்கா உட்காரும் कि गीता का भगवान कृष्ण है. கீதாவோட கணவன் கிருஷ்ணரா இருக்காங்கன்னு कृष्ण वाली आत्मा के अंदर ही पक्का विश्वास बैठेगा. கிருஷ்ணவாலி ஆத்மாக்குள்ளதான் இந்த பக்கா அந்த நம்பிக்கை என்றது உட்காரும். गीता का भगवान मैं ही हूँ. கீதாவோட கணவன் நான் தான் இருக்கேன்னு. तो शिवोहम कौन हुआ? அப்போ சிவோஹம் யாரானாங்க? कृष्ण. इस सारी सृष्टि में पहला शिवोहम कौन हुआ? இந்த முழு சிருஷ்டில ஃபர்ஸ்ட் சிவோஹம் யாரானாங்க? कृष्ण. கிருஷ்ணர். अपन को भगवान स्वीकार कर लिया. அவங்கள பகவான் சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. मुरलियों में भी कहीं कहीं ऐसा आता है. முரளியில கூடயும் சில இடங்கள்ல இப்படி வருது. मैं कृष्ण की आत्मा हूँ. நான் கிருஷ்ணனோட ஆத்மா இருக்கேன். मेरे में शिव भगवान प्रवेश करते हैं. எனக்குள்ள சிவ பகவான் பிரவேசம் செய்றாங்க. प्रूफ क्या है? என்ன ப்ரூஃப்? इस बात का कोई प्रूफ मिला? இந்த விஷயத்துக்காக ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதா? प्रूफ तो कुछ भी नहीं. ப்ரூஃப் எதுவுமே இல்ல. बस அவ்வளவுதான். ब्रह्मा ने साक्षात्कार किए प्रैक्टिकल में. பிரம்மா சாட்சாத்காரத்தை பண்ணிக்கிட்டாங்க பிராக்டிக்கல்ல. और प्रैक्टिकल में जो साक्षात्कार किए उनका இப்போ பிராக்டிக்கல்ல சாட்சாத்காரத்தை என்ன அவங்க அனுபவம் செஞ்சாங்களோ அதோட क्लैरिफिकेशन उनको ये कि आदमी मिल गया. அதோட கிளாரிபிகேஷன் அவங்களுக்கு யக்னத்தினோட ஆரம்பத்துல கிடைச்சிடுது. वो बात उनकी बुद्धि में पक्की समा गई. அந்த விஷயம் அவங்களோட புத்தில பக்கா அடங்கிடுச்சு. विश्वास पक्का बैठ गया. பக்கா நம்பிக்கை ஏற்பட்டது. क्या? என்ன? कि मैं कृष्ण की सोल हूँ. நானு கிருஷ்ணனோட ஆத்மா இருக்கேன்னு. मुझे नई दुनिया में जाकर के जन्म लेना है कृष्ण के रूप में. எனக்கு புது உலகத்துல கிருஷ்ணனோட ரூபத்துல ஜென்மம் எடுத்துக்கணும். मैं सृष्टि का पहला पत्ता हूँ. நான் சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் இலை இருக்கேன். मुझे नई दुनिया बनानी है. ये थोड़ी எனக்கு புது உலகத்தை உருவாக்கணும். शरीर छूट जाएगा. இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்ததுதான் சரீரம் போயிடும்னு. तो शिवोहम वाली जो प्रवृत्ति है அப்போ சிவோஹம் என்ற ஒரு அந்த பிரவೃತ್ತಿ என்ன இருக்குதோ उनमें जितने भी मनुष्य मात्र गुरु हुए அதுல எத்தனைலாம் மனித மாத்திர குருக்கள் இருக்காங்களோ उनमें पहला गुरु कौन हुआ? அதுல ஃபர்ஸ்ட் குரு யாரானாங்க? दादा लेखराज ब्रह्मा. दादा लेखराज ब्रह्मा. तो जितने भी दुर्गति करने वाले गुरु हुए उनमें उस लिस्ट में எத்தனைலாம் துர்கதி செய்யக்கூடிய குருக்கள் இருக்காங்களோ அந்த லிஸ்ட்ல पहला नाम किसका आता है? ஃபர்ஸ்ட் பேரு யாருது வருது? पहला नाम आता है ஃபர்ஸ்ட் பேரு வருது दादा लेखराज. दादा लेखराज. क्यों? ये
क्योंकि यज्ञ के आदि में जो माता थी, ஏன்னா யக்னத்தினோட ஆரம்பத்துல யாரு மாத்தா இருந்தாங்க, जिस माता को निमित्त बनाया, எந்த மாத்தாவை நிமித்தமாக்குனாங்க, साक्षात्कारों का रहस्य सुनने और सुनाने के लिए சாட்சாத்காரத்தினோட ரகசியத்தை கேக்குறதுக்கு பிறகு சொல்றதுக்காக ब्रह्मा बाबा ने, பிரம்மா பாபா वो गीता माता, அந்த கீதா மாதா उसके ऊपर छाप किसकी अंततः पड़ी? அவங்களுக்குள்ள ஃபைனல் அந்த ஒரு பிரிண்ட் என்றது யாரோடது விழுந்தது, கடைசிக்கு கூடயும் யாரோட பிரிண்ட் என்றது விழுந்தது? दादा लेखराज ब्रह्मा और फिर कृष्ण की छाप पड़ी, தாதா லேக்ராஜ் பிரம்மா என்கிற கிருஷ்ணனோட பிரிண்ட் விழுந்ததா, या प्रजापिता की छाप पड़ी? இல்லன்னா பிரஜாபிதாவினோட பிரிண்ட் விழுந்ததா? अगर प्रजापिता की छाप पड़ी होती तो प्रजापिता के पीछे पीछे वो भी चली जाती। ஒருவேளை பிரஜாபிதாவினோட பிரிண்ட் விழுந்திருந்தா அவங்க பிரஜாபிதாக்கு பின்னாடியே போயிருப்பாங்க, उसके पीछे नहीं गई, அவங்களோட பின்னாடி போகல. दिल पर छाप पड़ी हुई थी மனது மேல பிரிண்ட் விழுந்திருந்தது कृष्ण की, கிருஷ்ணனோடது. कृष्ण उर्फ दादा लेखराज ब्रह्मा की, கிருஷ்ண என்கிற தாதா லேக்ராஜ் பிரம்மாது. उन्हीं को सपोर्ट किया, அவங்களுக்கு தான் சப்போர்ட் செஞ்சாங்க. इसलिए मुरली में बोला है, அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க, कृष्ण की गीता से கிருஷ்ணனோட கீதா மூலமாக 2500 वर्ष में बनता है स्वर्ग से नरक, 2500 வருஷங்கள்ல ஸ்வர்கத்திலிருந்து நரக்கம் ஆகுது. और शिव की गीता से பிறகு சிவனோட கீதா மூலமாக 1 सेकंड में बनता है नरक से ஒரு செகண்ட்ல ஆகுது நரக்கத்திலிருந்து स्वर्ग। ஸ்வர்கம். तो कलयुग के अंत में அப்போ கலியுகத்தினோட கடைசி நேரத்துல 2 गीताएं हो जाती है, 2 கீதாக்கள் ஆயிடுறாங்க. एक मनुष्यों की बनाई हुई गीता, ஒருத்தர் மனிதர்கள் உருவாக்கியிருக்க கூடிய கீதா. मनुष्यों में पहला मनुष्य कौन? மனிதர்கள ஃபர்ஸ்ட் மனிதன் யாரானாங்க? दादा लेखराज ब्रह्मा। தாதா லேக்ராஜ் பிரம்மா. एक मनुष्यों की बनाई हुई गीता ஒன்னு மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற கீதா, और दूसरी शिव गीता, பிறகு இன்னொன்னு சிவ கீதா, शिव की बनाई हुई गीता। சிவன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற கீதா. मनुष्यों की बनाई हुई गीता से மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற கீதா மூலமாக दुर्गति, துர்கதி. माना भक्ति से होती है दुर्गति। அப்படின்னா பக்தி மூலமாக ஆகுது துர்கதி. मुरली होगा भक्ति रावण से आती है, முரளில சொல்லிருக்காங்க பக்தி ராவண்ல இருந்து வருது. और ज्ञान பிறகு ஞானம் राम से आता है। ராமனிடமிருந்து வருது. तो यज्ञ के आदि में जो साक्षात्कार सुनने सुनाने का कार्य हुआ, அப்ப யக்னத்தினோட ஆரம்பத்துல சாட்சாத்காரம் கேக்குறது பிறகு சொல்ற வேலை என்ன நடந்ததோ, ये फाउंडेशन இந்த ஃபவுண்டேஷன் भक्ति मार्ग का पड़ा, பக்தி மார்க்கத்து ஏற்பட்டது. जिसने सिर्फ सुना और सुनाया। அதுல என்ன செஞ்சாங்கன்னா வெறும் கேட்டாங்க பிறகு சொன்னாங்க. और एक और दूसरी माता थी, பிறகு இன்னொரு சைடு இன்னொரு மாதாவும் இருந்தாங்க. उसने सुनने सुनाने का काम सिर्फ नहीं किया, அவங்க வெறும் கேக்குறது சொல்ற வேலைய செய்யல, अंदर अंदर உள்ளுக்குள்ள समाने का भी काम किया। அடங்கி வச்சுக்கிற வேலை கூடயும் அடக்க வச்சுக்கிற வேலையும் செஞ்சாங்க. लेकिन आदि में तो किसी को पता नहीं था ஆனா ஆரம்பத்துல யாருக்குமே தெரிஞ்சிருக்கல कि प्रजापिता कौन है, பிரஜாபிதா யாரு, राम की आत्मा कौन है। ராமனோட ஆத்மா யாரா இருக்காங்க. जब गीता
எப்போ கீதா ज्ञान मंथन होता है ಜ್ಞಾನ ಮಂಥನ ಆಗದೋ और मंथन के बाद जो सार निकलता है மந்தனத்துக்கு பிறகு சாரம் என்ன வெளிப்படுதோ तो श्रेष्ठ आत्माओं की बुद्धि में बैठने लगता है। அப்போ சிரேஷ்ட ஆத்மாக்களோட புத்தியில உட்கார்றதுக்காக ஆரம்பம் ஆகுது. इस सृष्टि का पिता कौन है? இந்த சிருஷ்டிக்கு அப்பா யாரா இருக்காங்கன்னு. असली पिता कौन है? உண்மையான அப்பா யாரு? और माता कौन है? பிறகு அம்மா யாரு? बल यज्ञ की आदि में माता निमित्त बनी थी। பல யக்னத்தினோட ஆரம்பத்துல அம்மா நிமித்தமானாங்க. साक्षात्कारों का रहस्य सुनाने के लिए சாட்சாத்காரத்தினோட ரகசியத்தை கேக்குறது பிறகு சொல்லுறதுக்காக. लेकिन उस माता के द्वारा यज्ञ के आदि में ஆனா அந்த மாதா மூலமாக யக்னத்தினோட ஆரம்பத்துல सहन शक्ति का तो पार्ट नहीं बजाया गया। சகிப்பு தன்மையினோட பார்ட் ஒண்ணு செய்யல. माता का मूल पार्ट क्या होता है? மாதாவோட மூலமான பார்ட் என்ன இருக்குது? सहन शक्ति धारण करना। சகிப்பு தன்மைய தாரண செய்யுது. माता जितना सहन करती है அம்மா எந்த அளவுக்கு சகிப்பு தன்மையை தாரண செய்யறாங்களோ उतना संसार में कोई भी और दूसरा संबंध அந்த அளவுக்கு உலகத்துல வேற எந்த சம்பந்தம் கூடயும் सहन करने का पार्ट नहीं बजाता है। சகிப்பு தன்மையை தாரண செய்யக்கூடிய பார்ட்ட செய்யறது கிடையாது. यज्ञ की आदि में भी माता யக்னத்தினோட ஆரம்பத்துல கூடயும் அம்மா माता नाम तो हुआ लेकिन सहन शक्ति धारण மாதா என்ற பேரு வந்தது, ஆனா नहीं की। சகிப்பு தன்மைன்றது இருக்கல. और वही आत्मा फिर दोबारा जन्म लेकर के यज्ञ में आती है। ஆனா அந்த ஆத்மா தான் எப்போ மறுபடியும் ஜென்ம எடுத்துக்கிட்டு வராங்க. जगदम्बा का पार्ट बजाती है लेकिन सहन शक्ति का ஜெகதம்பாவினோட பாட்ட செய்யறாங்க, ஆனா சகிப்பு தன்மையினோட पार्ट नहीं बजाती। ஆனா சகிப்பு தன்மையினோட பாட்ட செய்ய மாட்டாங்க. तो किसने बजाया? அப்ப யாரு செஞ்சாங்க? शिव ने तो बजाया। निमित्त कौन? யாரு நிமித்தமானாங்க? दादा लिखा ब्रह्मा निमित्त बने। தாதா லேக்ராஜ் பிரம்மா நிமித்தமானாங்க. तो असली माता के रूप में पार्ट बजाने वाली आत्मा कौन हुई? அப்போ உண்மையான அம்மாவினோட ரூபத்துல பாட் செய்யக்கூடிய ஆத்மா யாரானாங்க? दादा लिखा ब्रह्मा की आत्मा। தாதா லேக்ராஜ் பிரம்மாவினோட ஆத்மா. वो माता के रूप में पार्ट बजाने वाली அவங்க அம்மாவினோட ரூபத்துல பாட் செய்யக்கூடிய ஆத்மா. और राम वाली आत्मा पिता के रूप में பிறகு ராம்வாலி ஆத்மா அப்பாவோட ரூபத்துல पार्ट बजाने। பாட் செய்யக்கூடியவர். बाकी जो दो माताएं हैं மற்றபடி ரெண்டு மாதாக்கள், एक छोटी मम्मा ஒருத்தர் சின்னம்மா, और एक இன்னொருத்தர் जगदम्बा जिसे कहा गया। ஜெகதம்பான் யாருக்கு சொல்லப்பட்டது. वो सहयोगिनी है। அவங்க உதவியாளர் ஆயிருக்காங்க. वास्तव में வாஸ்தவத்துல उनका मूल पार्ट नहीं है। அவங்களோட மூல பாட்டு இல்ல, மூலமான பாட்டு இல்ல. ऐसे तो बोला है अव्यक्तवाणी में அப்படி பார்த்தோம்னா அவ்யக்தவாணில சொல்லிருக்காங்க, कि देवी एक ही है தேவி ஒருத்தர் தான், लेकिन वो 9 रूपों में पार्ट बजाती है। ஆனா அவங்க 9 ரூபத்துல பாட்ட செய்யறாங்க. तो कौन है एक देवी? அப்போ அந்த ஒரு தேவி யாரானாங்க? है? हाँ, ओम राधे जो है ஓம் ராதே யார் இருக்காங்களோ वो पार्ट बजाती है அவங்க பாட்ட செய்யறாங்க 9 देवियों के रूप में। माने 9 कोई कन्याएं हैं जिनमें प्रवेश करके 9 தேவியினோட ரூபத்துல. 9 கன்யாக்கள் யாரோ இருக்காங்க. 9 देवियों के रूप में उसका पूजन होता है। 9 தேவியினோட ரூபத்துல அவங்களுக்கு பூஜை நடக்குது. और देवता भी பிறகு தேவதைகள் கூடயும் एक ही है। ஒருத்தர் தான். कौन सा? யாரு?
जो देवताओं में बड़ा देवता माना जाता है देवदेव, தேவதைகள்ல பெரிய தேவதைன்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறாங்க தேவதேவ महादेव। மகாதேவன்। जैसे डॉक्टर होंगे எப்படி டாக்டர் இருப்பாங்க तो समझ सकेंगे कि हाँ हमें कोई डॉक्टर पढ़ाने वाला है। அப்போ ஏத்துப்பாங்க அம்மா யாரோ டாக்டர் படிக்க வைக்க கூடியவர் இருக்காங்கன்னு। हमको कोई डॉक्टर नहीं डॉक्टर बनाया, நம்மள டாக்டர் தான் டாக்டர் ஆக ஆக்குனாங்கன்னு। इंजीनियर समझेंगे हमको कोई इंजीनियर नहीं इंजीनियर बनाया है। இப்போ இன்ஜினியர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இன்ஜினியர் தான் நம்மள இன்ஜினியர் ஆக ஆக்குனாங்க। तो ऐसे ही அதே மாதிரி कोई सृष्टि रूपी रंगमंच पर एक आत्मा है இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடமேல ஒரு ஆத்மா இப்படி இருக்காங்க जो देवत्व का पार्ट बजाने के लिए, யாரு இந்த தேவத்வ அப்படின்னா அந்த தெய்வீகமான அந்த தேவதாயினோட பாட்டை செய்யறதுக்காக सबसे आगे, அதுல எல்லாத்தை விட முன்னாடி जब ऊंची उठती है तब, எப்போ உயர்ந்த லெவலுக்கு ஏறுறாங்களோ அப்போ, और जब 63 जन्मों में संग के रंग से नीचे गिरती है, பிறகு 63 ஜன்மங்கள்ல சங்கத்தினோட சாயத்துல கீழே வீழ்றாங்களோ तो राक्षसी पार्टी हो जाती है। அப்போ ராட்சசி பாட்ட கூடயும் செய்யறாங்க। इसलिए मुरली में बोला राम ही क्या बनता है, அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க ராமர் கூட என்ன ஆகுறாங்க रावण बनता है। ராவணன் ஆகுறாங்க। कृष्ण ही क्या बनता है, கிருஷ்ணர் என்ன ஆகுறாங்க कंस बनता है। கிருஷ்ணர் தான் கன்ஸ் ஆகுறாங்க। सात्विक स्टेज में कृष्ण சாத்விக ஸ்டேஜ்ல கிருஷ்ணர், और तामसी स्टेज में பிறகு தாமசி ஸ்டேஜ்ல कंस। கன்சன்। सात्विक होता है எப்போ சாத்விகமாக இருப்பாங்களோ तब राम அப்போ ராமர் राम राज्य स्थापन करने के निमित्त बनता है। ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க। और பிறகு जब तामसी बनता है எப்போ தாமசி ஆகுறாங்களோ तो रावण बन जाता है, அப்போ ராவணன் ஆயிடுறாங்க। क्योंकि रावण संप्रदाय का विनाश ஏன்னா ராவண சம்பிரதாயத்தினோட விநாசம் कौन करेगा, யாரு செய்வாங்க कोई देवता करेगा। யாராவது தேவத்தை செய்வாங்களா देवताओं में इतनी शक्ति है தேவதைகள்ல இந்த அளவுக்கு சக்தி இருக்குமா कि आसुरी संप्रदाय का विनाश कर सके। ஆசுரி சம்பிரதாயத்தினோட விநாச செய்யறதுக்காக। हाँ जी, हाँ जी है महाकाल। महाकाल कहा जाता है किस लिए कि हर मनुष्य के लिए तो काल आता है। மகாகாலன் சொல்லப்படுகிறாங்க எதுக்கு இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு கூடயும் காலம் என்றது மரணம் என்றது வருது। हर मनुष्य के लिए तो अपने जीवन में काल आता है। ஒவ்வொரு மனிதனுக்கு கூடயும் தன்னோட வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கையில மரணம் என்றது வருது। वो आता रहता है बार बार। அது அடிக்கடி வந்துட்டு இருக்கும்। मनुष्य जन्म लेता है, மனிதன் எப்போ ஜென்ம எடுத்துக்கிறாங்களோ फिर काल खा जाता है। பிறகு காலன் என்றது அது என்ன செய்யுதுன்னா சாப்பிட்டுடுது। 84 जन्म लेता है, 84 बार 84 ஜென்மங்கள் எடுத்துக்கிறாங்க। அப்போ 84 தடவை काल खाता है। மரணம் என்றது சாப்பிட்டுடுது। लेकिन एक ऐसा है ஆனா ஒருத்தர் எப்படி இருக்காங்கன்னா जिसके बाद काल खाने की बात ही खलास हो जाती है। அதுக்கு பிறகு காலம் என்றது சாப்பிடுற விஷயமே இருக்காது। इच्छा मृत्यु शुरू हो जाती 2500 वर्ष के लिए। 2500 வருஷங்களுக்காக இச்சா மிருத்யு அப்படின்னா விருப்பத்தினோட ஆதாரப்படி மரணம் கிடைக்கும்। इसलिए उसको कहा जाता है कालों का काल महाकाल। அதனாலதான் அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க காலனுக்கு காலன் மகாகாலன்। जिसको कोई काल के गाल में जाते हुए देख नहीं सकता। அவங்கள காலத்தினோட பிடிக்க போகிறது யாரு கூடயும் பாக்குறது இல்ல, பார்க்க முடியாது। वो सबको काल के गाल में रख लेता है। அவங்க எல்லாருமே அந்த காலத்தினோட வாயில அவங்க என்ன செய்யறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க।
लेकिन उसको कोई देख नहीं सकता। इसलिए ஆனா அவங்கள அப்படி யாருமே பார்க்க முடியாது. शंकर को அதனாலதான் சங்கருக்கு जन्म नहीं दिखाया जाता ஜென்மத்தை காமிக்கிறது இல்ல. और शंकर की பிறகு சங்கருக்கு मृत्यु भी नहीं दिखाया जाता। மரணத்தை கூடயும் காமிக்கிறது இல்ல. इसलिए कहा जाता है जन्म मरण से அதனாலதான் சொல்லப்படுகிறாங்க ஜனன மரணத்திலிருந்து தனிப்பட்டவங்க. अब ऐसी बात तो है नहीं இப்போ இப்படிப்பட்ட விஷயம் ஒண்ணும் இல்ல. कि राम की आत्मा जन्म मरण के चक्र में नहीं आती। ராமனோட ஆத்மா ஜனன மரண சக்கரத்தினோட சக்கரத்துல வருடுதில்ல என்ற விஷயம் இல்ல. ये तो बेहद की बात है। இது எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களோட உலகத்துல जो निश्चय बुद्धि बनते हैं कि बाप आया हुआ है, हम बाप இப்ப யாரு நிச்சய புத்தி ஆகுறாங்களோ அப்பா வந்திருக்காங்கன்னு, के बच्चे हैं, அப்பாவோட குழந்தை ஆயிருக்கும்னு, तो जैसे जन्म हुआ அப்போ ஜென்ம ஆச்சு, ஜென்ம ஆகுற போல ஆயிடுச்சு. और बुद्धि में से ये बात उड़ गई। பிறகு புத்தியிலிருந்து இந்த விஷயம் பறந்து போயிடுச்சு. अरे बाप नहीं है, அரே அப்பா இல்ல, ये बाप नहीं हो सकता, இவங்க அப்பா ஆக முடியாது. ऐसा बाप का पार्ट नहीं हो सकता। இப்படிப்பட்ட பாட்டு அப்பாவோடது இருக்க முடியாது. अनिश्चय हुआ அனிஷ்டே வந்ததுன்னா और मृत्यु हो गई। மரணம் ஆயிடுச்சு. तो मृत्यु அப்போ மரணம் सबकी होती है, எல்லாருக்குமே ஆகுது. अनिश्चय रूपी। அனிஷ்டை ரூபமான மரணம். लेकिन एक आत्मा ऐसी निमित्त बनी हुई है ஆனா ஒரு ஆத்மா அப்படி நிமித்தமாயிருக்காங்க कि उसकी अनिश्चय रूपी मृत्यु அவங்களோட அனிஷ்டை ரூபமான மரணம் नहीं हो सकती। ஆக முடியாது. इसलिए वो सारे संसार को पढ़ाई पढ़ाने के निमित्त है प्रैक्टिकल में। அதனாலதான் அவங்க முழு உலகத்துக்கு படிக்க வைக்கிறதுக்காக பிராக்டிக்கலி நிமித்தம் ஆயிருக்காங்க. साकार में சாகாரத்துல बनाने वाला है निराकार शिव। ஆக்கக்கூடியவங்க இருக்காங்க நிராகார் சிவன். क्यों चुनता है? ஏன் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க? उस एक को ही क्यों चुनता है? அந்த ஒருத்தரை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க? यज्ञ के आदि में भी யக்னத்தினோட ஆரம்பத்திலையும் उस एक को ही चुना ज्ञान सुनाने के लिए। அந்த ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க ஞானத்தை சொல்லுறதுக்காக. अंत में भी मुकर्रर रूप से கடைசியில கூடயும் முக்கர ரூபத்துல रथ के रूप में अंत तक कार्य करने के लिए एक ही निमित्त बनता है। முக்கர ரூபத்துல கடைசி வரைக்கும் வேலையை செய்யறதுக்காக ஒரு ரூபம் தான் நிமித்தமாகறாங்க. क्यों? ஏன்? नहीं बनी बनाई बन रही, अब कुछ बननी नहीं, कब बनी? உருவாகி உருவாக்கப்பட்டதா இருக்குது. எப்போ உருவாச்சது? वो बनी बनाई कब बनी? இப்போ உருவாகி உருவாக்கப்பட்டதுன்னா இந்த டிராமா இது எப்போ உருவாச்சு? नहीं 63 जन्मों में। இல்ல 63 ஜென்மங்கள்ல. 63 जन्मों में जिसने जैसा जैसा पार्ट बजाया है 63 ஜென்மங்கள்ல யாரு எப்படி எல்லாம் பாட்ட பண்ணிருக்காங்க उसको वैसा वैसा उजूरा அவங்களுக்கு அப்படியே அதுக்கான ரிட்டர்னு संगम युग में मिलता ही है। சங்கம் யுகத்துல கிடைக்கதா செய்யும். क्या पाठ बजाया रामवाली आत्मा ने? என்ன பாட்ட செஞ்சாங்க ராம்வாலி ஆத்மா? जो ऐसा उजूरा मिला कि सुप्रीम सोल शिव उसमें प्रवेश कर जाते हैं। அப்படிப்பட்ட ரிட்டர்ன் கிடைச்சது என்னன்னா சுப்ரீம் சோல் சிவன் அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. हाँ ஆமா, सारी दुनिया पीछे हट जाती है, முழு உலகம் பின்னாடி போயிடுது. लेकिन वो आत्मा अंत तक ஆனா அந்த ஆத்மா கடைசி வரைக்கும் आसुरी शक्तियों से
ஆசுரி சக்தி கூட हाँ, लड़ती रहती है। யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். संगम युग में भी उसका पार्ट ऐसा दिखाई पड़ेगा। சங்கம் யுகத்துல கூட அவங்களோட ஆத்மா அந்த ஆத்மாவோட பாட்டு இப்படிதான் தென்படும். कैसा? எப்படி? आदि से लेकर अंत तक ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் संघर्ष करती रहेगी। அவங்க இந்த போராடிட்டே தான் இருப்பாங்க. क्या? எதிர்க்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. विजय हमारा जन्म से अधिकार है। என்ன வெற்றி நம்மளோட பிறப்புரிமை இருக்கு. அப்படி என்ன? उसे अनिश्चय आने वाला அவங்களுக்கு அனிச்சயம் வரக்கூடியது नहीं है। இல்ல. कितनी भी हार होती रहे, எந்த அளவுக்கு வேணும்னாலும் தோல்வி ஏற்பட்டுட்டே இருக்கலாம். जैसे साइकिल पे चढ़ने वाला साइकिल सीखता है ना, எப்படி சைக்கிள்ல ஏறக்கூடியவங்க சைக்கிள்ல கத்துக்கிறாங்க இல்லையா? तो बार बार गिरता है। அப்போ அடிக்கடி கீழே வீழ்றாங்க. गिरता है फिर उठ जाता है। கீழே வீழ்றாங்க, பிறகு எஞ்சி உட்கார்றாங்க. तो ऐसे ही அதே மாதிரி தான் राम वाली आत्मा का भी ये पार्ट है कि 63 जन्मों में ராம்வலி ஆத்மாது கூட இந்த பார்ட் இருக்குது. 63 ஜென்மங்கள்ல आसुरी शक्तियों से, आसुरी धर्मों से टक्कर लेते लेते ஆசுரி தர்மங்கள் ஆசுரி சக்திகள் கூட மோதி மோதி अंत तक वह आत्मा கடைசி வரைக்கும் அந்த ஆத்மா हार खाती है। தோல்விய அடையிறது கிடையாது. और जब अति हो जाती है, பிறகு எப்போ அதிகமாயிடுதோ, அத்தியன எக்ஸ்ட்ரீம் ஆயிடுது, और थोड़ा भी अंत में संकल्प आता है, கொஞ்சம் கடைசில அந்த சங்கல்பம் வருது. उसी समय शिव उसमें அந்த நேரத்திலே சிவன் அவங்களுக்குள்ள प्रवेश कर जाता है பிரவேசம் सहयोगी பண்ணிடுறாங்க, बनने के लिए। உதவியாளராக ஆகிறதுக்காக. नहीं तो 63 जन्मों में இல்லன்னா 63 ஜென்மங்கள்ல इतना पुकारा, எவ்வளவு கூப்பிட்டீங்க, पतित पावन आओ, பதித்த பாவன் வாங்க. भक्त भगवान को बुलाते रहे, பக்தர்கள் பகவானை கூப்பிட்டு இருந்தாங்க. कभी आया? எப்பாவது வந்தாங்களா? कभी नहीं आया। எப்பவுமே வரல. तो राम वाली आत्मा जो है அப்போ ராம்வாலி ஆத்மா யார் இருக்காங்களோ वो निमित्त है அவங்க நிமித்தமா இருக்காங்க. इस बात के, எந்த விஷயத்தை பற்றி? उस सर्वशक्तिमत्ता को खींचने के लिए। அந்த சர்வ சக்திவான் அந்த அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள இழுக்கிறதுக்காக ஒரு நிமித்தமா இருக்காங்க. दोनों ही मिलकर के एक हो जाते हैं। एक भोगी है, ரெண்டு பேரு இணைந்து ஒன்னு ஆயிடுறாங்க. ஒருத்தர் போகியா இருக்காங்க, एक अभोक्ता है। ஒருத்தர் அபோக்தா இருக்காங்க. सुप्रीम सोल शिव अभोक्ता சுப்ரீம் சோல் சிவன் அபோக்தா இருக்காங்க. और राम की आत्मा பிறகு ராம்வாலி ஆத்மா सुप्रीम सोल शिव अभोक्ता சுப்ரீம் சோல் சிவன் அபோக்தா இருக்காங்க. और राम की आत्मा பிறகு ராம்வாலி ஆத்மா 63 जन्म की भोगी। 63 ஜென்மங்களினோட போகியா இருக்காங்க. दोनों का मेल एक शरीर में हो जाता है। ரெண்டு பேரினோட இணைந்த ஸ்வரூபம் ஒரு சரீரத்துல ஏற்படுது. एक शरीर में ஒரு சரீரத்துல दो आत्माएं இரண்டு ஆத்மாக்கள். और तीसरी பிறகு மூணாவது कृष्ण बच्चे की सुन। கிருஷ்ண குழந்தையினோட ஆத்மா. तो ये प्रवृत्ति हो गई। அப்போ இது பிரவருத்தி ஆயிடுச்சு. माँ बाप भी है அம்மா அப்பாவும் இருக்காங்க, और बच्चे भी। பிறகு குழந்தையும் இருக்காங்க. बाप सुप्रीम सोल शिव, அப்பா சுப்ரீம் சோல் சிவன். उसने प्रकृति का आधार लिया। அவங்க இல்லர் மார்க்கத்தினோட ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. प्रकृति का पुतला कौन? पहला அந்த அந்த ஒரு இயற்கை இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இயற்கையினோட ஃபர்ஸ்ட் பொம்மை யாரானாங்க?
इसका आधार लिया, யாரோட ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க? राम वाली आत्मा। ராம்வாலி ஆத்மா आधार लिया ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. तो वो हो गई அப்ப அவங்க ஆயிட்டாங்க माता। அம்மா. सुप्रीम सोल शिव के लिए, சுப்ரீம் சோல் சிவனுக்காக. और जिसे रचना की रचना हुई पहली पहली, பிறகு எந்த படைப்பினோட படைப்பாச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட், उसको कहेंगे कृष्ण बच्चा। அவங்களுக்கு சொல்வாங்க கிருஷ்ண குழந்தை. तो ये त्रिमूर्ति है, அப்போ திரிமூர்த்தி ஆனாங்க. जिसमें ये त्रिमूर्ति, யாருக்குள்ள இந்த திரிமூர்த்தி? इस मूर्ति में ये तीन आत्माएं विराजमान है। எந்த மூர்த்திக்குள்ள இந்த 3 ஆத்மாக்கள் இருக்காங்க, वो ही भगवान का रूप। உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்கதான் பகவானோட ரூபம். विष्णु की मूर्ति को भी भगवान का रूप नहीं कहा, விஷ்ணுவினோட மூர்த்திக்கு கூடயும் பகவானோட ரூபம்னு சொல்லல. ब्रह्मा की मूर्ति को भी भगवान का रूप नहीं कहा, பிரம்மாவோட மூர்த்திக்கு கூடயும் பகவானோட ரூபம்னு சொல்லல. शंकर को சங்கருக்கு भगवान का रूप है। பகவானோட ரூபம்னு சொல்லப்பட்டாங்க. क्यों? ஏன்? क्योंकि भगवान है, ஏன்னா பகவானா இருக்காங்க. तो उसकी सत्ता के आगे किसी की सत्ता अंत तक। அப்ப அவங்களோட அதிகாரம் என்ன இருக்குதோ அதுக்கு முன்னாடி யாரோட அதிகாரம் கூடயும் चल नहीं सकती, நடக்க முடியாது. वो सर्वोपरि है। அவங்க எல்லாத்தை விட உயர்ந்தவங்க ஆயிருக்காங்க. बल कहते हैं मुरली में, பலே சொல்றாங்க முர்லீஸ்ல, माया भी सर्वशक्तिवान है, மாயாவும் சர்வசக்திவான் ஆயிருக்குதுன்னு. मैं भी सर्वशक्तिवान हूँ, நானும் கூடயும் சர்வசக்திவான் ஆயிருக்கேன். लेकिन फिर ये भी कह देते हैं பிறகு இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க, कि नई दुनिया मेरी है तो पुरानी दुनिया मेरी नहीं है क्या? புது உலகம் என்னோடதுன்னா பழைய உலகம் என்னோடது இல்லையா? मना அப்படின்னா पुरानी दुनिया में भी वो आत्मा आने के बाद किसी से हार खाने वाली பழைய உலகத்துல கூடயும் அந்த ஆத்மா வந்ததுக்கு பிறகு யார்கிட்ட கூடயும் தோல்விய அடையக்கூடியது नहीं है। இல்ல. अच्छा, அச்சா, पृथ्वीराज चौहान है, பிருத்விராஜ் சௌஹான் இருக்காங்க. हार खाई या नहीं खाई? தோல்விய அடைஞ்சாங்களா இல்லையா? क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? है? क्यों? ஏன்? पृथ्वीराज चौहान हार नहीं गया பிருத்விராஜ் சௌஹான் தோல்விய அடையலையா? है? अंतमते सोगते, கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜோ அதே மாதிரி தான் விளைவு. अंत में கடைசியில शरीर छोड़ते छोड़ते शत्रु को கடைசியில शरीர விட விட அந்த சத்ருவ मार के गया, அவங்கள கொலை பண்ணி தான் இவங்க விழுந்தாங்க. तो अंदर एक दृढ़ता अगर बैठी हुई है, அப்போ உள்ள ஒருவேளை உறுதியான தன்மை உட்கார்ந்து இருக்குன்னா तो दृढ़ता बहुत बड़ी शक्ति है। அப்போ உறுதி என்ற விஷயம் ரொம்ப பெரிய சக்தியா இருக்கு. मनुष्य की सोच जो है, மனிதனோட சிந்தனை என்ன இருக்கு, वो सारा काम कर लेती है। அது எல்லா வேலையும் செய்ய வச்சிடும்னு जैसे சொல்றாங்க. ब्रह्मा के लिए बोला, எப்படி பிரம்மாக்காக சொல்லிருக்காங்க, ब्रह्मा ने संकल्प से सृष्टि रची, பிரம்மா சங்கல்பம் மூலமாக சிருஷ்டிய உருவாக்குனாங்க. तो सिर्फ ब्रह्मा नहीं रची, அப்போ வெறும் பிரம்மா உருவாக்குனாங்களா? ब्राह्मणों ने नहीं रची, பிராமணர்கள் உருவாக்கலையா? ब्राह्मण भी तो सृष्टि रचते हैं अपने लिए। பிராமண் கூடயும் அவங்களுக்காக சிருஷ்டிய உருவாக்கிக்கிறாங்க இல்லையா? एक एक सितारे में एक एक दुनिया समाई हुई है। ஒவ்வொரு நட்சத்திரல ஒவ்வொரு உலகம் அடங்கி இருக்கு.
तो हर सितारा रूपी आत्मा अपने लिए संकल्प करती है. அப்போ ஒவ்வொரு நட்சத்திர ரூபமான ஆத்மா அவங்களுக்காக சங்கல்பத்தை பண்ணிக்குது. और अपने लिए सृष्टि जन्म जन्मांतर की रचती है. பிறகு தனக்காக ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான இந்த சிருஷ்டிய உருவாக்கிக்குது. सुख की सृष्टि भी रचती है. சுகத்தினோட சிருஷ்டிய கூடயும் உருவாக்கிக்குது. और दुख की सृष्टि भी रचती है. பிறகு துக்கத்தினோட சிருஷ்டிய கூடயும் உருவாக்கிக்கிறாங்க. सुख की सृष्टि तब रची जाती है. சுகத்தினோட சிருஷ்டி எப்போ உருவாக்கப்படுகிறதுனா जब श्रीमत के अनुकूल संकल्प होते हैं, वाचा होती है, எப்போ ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக பேச்சு, செயல்கள், होती है. சங்கல்பம், செயல்கள், பிறகு பேச்சு இருக்கும். और दुख की सृष्टि तब रची जाती है. பிறகு துக்கத்தினோட சிருஷ்டி எப்போ உருவாக்கப்படுகிறதுனா जब मनमत के संकल्प होते हैं, எப்போ மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் நடக்குது. मनमत की वाचा होती है. மனதுக்கு எப்படி வேணுமோ அப்படிப்பட்ட பேச்சுகள் பேசுவாங்க. और मनमत की कर्मणा होती है. பிறகு மனதுக்கு எப்படி தேவை இருக்குதோ அப்படிப்பட்ட செயல்களை செய்யறாங்க. तो दुख की सृष्टि रची जाती है. அப்போ துக்கத்தினோட சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது. ये शूटिंग कब होती है, रची कब जाती है? இந்த ஷூட்டிங் எப்போ ஆகுது, எப்போ உருவாக்கப்படுகிறது? संगम युग पर रची जाती है. சங்கம் யுகத்துல உருவாக்கப்படுகிறது. मैंने तो बोल दिया, बनी बनाई बन रही. பாபா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. உருவாகி உருவாக்கப்பட்ட, अब कुछ बन नहीं ना है. உருவாகி உருவாக்கப்பட்டதா இருக்குது. இப்போ புதுசாக ஒண்ணு உருவாக்குற விஷயம் என்றது இல்ல. अब जो बनी बनाई है, இப்போ என்ன உருவாகி உருவாக்கப்பட்டிருக்குதோ वो 63 जन्मों में ही बनी या उससे पहले कभी और भी बनी? அது 63 ஜென்மங்கள தான் உருவாகி இருக்குதா, இல்லன்னா அதுக்கு முன்னாடி கூடயும் உருவாகி இருக்குதா? यज्ञ के आदि में नहीं, யக்னத்தினோட ஆரம்பத்துல இல்ல, सृष्टि के आदि में. சிருஷ்டினோட ஆரம்பத்துல. सृष्टि के आदि में जब शूटिंग हुई थी, சிருஷ்டினோட ஆரம்பத்துல எப்போ ஷூட்டிங் ஆயிருந்ததோ तब भी बनी थी. அப்பவும் உருவாகி இருந்தது. जिनकी जितनी बननी थी बनी, जितनी बिगड़नी थी उतनी. யாரோடது எந்த அளவுக்கு ஆகணுமோ அந்த அளவுக்கு ஆச்சு. பிறகு யாரோடது எந்த அளவுக்கு கெட்டு போகணுமோ बिगड़ गई. அது கெட்டு போயிடுச்சு. भगवान आकर के ऐसा ज्ञान सुनाता है பகவான் வந்து அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்றாங்க. कि हर एक की मुट्ठी में अपना भाग्य दे देता है. ஒவ்வொருத்தரனோட கைகளுக்கு, அந்த கைப்பிடிக்கு அவங்களோட பாக்கியத்தை கொடுத்துடுறாங்க. भाग्य को चाहे कोई बिगाड़े, இப்போ பாக்கியத்தை இப்போ எடுத்துக்க கூடியவங்க எடுத்துக்கலாம், கெடுத்துறவங்க கெடுத்துக்கலாம், और चाहे कोई बनाए. இல்லன்னா நல்லதாக ஆக்கிக்கணும்னா ஆக்கிக்கலாம். आत्मा अपना शत्रु बनती है अपने आप. ஆத்மா தன்னோட சத்ரு தானாவே ஆகுது. आत्मा अपना मित्र बनती है अपने आप. ஆத்மா தன்னோட நண்பன் தானாவே ஆகுது. इसमें कोई किसी को दूसरे को उंगली उठाने की, இதுல மத்தவங்களுக்கு மேல விரலை எடுத்து காமிக்கிற விஷயம் दरकार ही नहीं रहती कि इसने हमारा बुरा कर दिया. அவசியமே இருக்காது. இவங்க நமக்கு கெட்டது பண்ணிட்டாங்க என்ற சொல்ற அவசியமே இருக்காது. इसने हमको डाउन कर दिया. இவங்க நம்மள டவுன் பண்ணிட்டாங்க. या इसने हमको ऊंचा उठाया. இல்லன்னா இவங்க நம்மள மேல தூக்குனாங்க. इसने हमारी किस्मत सुधार दी. இவங்க நம்மளோட பாக்கியத்தை நல்லபடியாக ஆக்கிட்டாங்க. इसकी वजह से हम ऊंचे उठे, इसकी वजह से नीचे गिरे. இவங்களால மேலே ஏறணும், இவங்களால கீழே இறங்கணும். किसकी वजह से नीचे गिरे, किसकी वजह से ऊंचे उठे? யாரால மேல போனீங்க, யாரால கீழே விழுந்தீங்க? अपने अपने कर्मों के आधार पर हम ऊंचे उठे.
அவங்க செயல்களினோட ஆதாரப்படி நம்ம மேலே ஏறணும். और कब्रों का कर्मों के आधार पर பிறகு செயல்களினோட ஆதாரப்படி नीचे गिरे। கீழே விழுந்துட்டோம். और संगम युग में भगवान आकर के कर्म करना सिखाते हैं। பிறகு சங்கம் யுகத்துல பகவான் வந்து செயல்களை செய்து கத்து கொடுக்கறாங்க. तो बताया அப்போ சொன்னாங்க वो कौन सा तन है जिसके द्वारा அது எந்த சரீரமா இருக்குது, எது மூலமாக मैं कर्म करना सिखाता हूँ। நான் செயல்களை செய்து கத்து கொடுக்கறேன். कर्म करना सिखाता हूँ, செயல்களை செய்து கத்து கொடுக்கறேன். वो कौन सा तन है? அது எந்த சரீரமா இருக்கு? ब्रह्मा के द्वारा कर्म करना सिखाता हूँ। பிரம்மா மூலமாக செயல்களை செய்து கத்து கொடுக்கறேன். सिखाने वाला कौन है? கத்து கொடுக்க கூடியவர் யாரா இருக்காங்க? सुप्रीम सोल शिव। சுப்ரீம் சோல் சிவன். ब्रह्मा में इतनी ताकत नहीं थी, कृष्ण பிரம்மாக்குள்ள இந்த அளவுக்கு சக்தி இருக்கல. की सोल में इतनी ताकत नहीं थी கிருஷ்ணனோட ஆத்மாக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இருக்கல. कि इतना सहन कर सकता। என்னன்னா இந்த அளவுக்கு சகிச்சுக்கிற போல அந்த சக்தி இருக்குல்ல அவங்களுக்குள்ள. कितने कपड़ों का वजन डाला गया, எத்தனை ஆடைகளினோட பாரத்தை போடப்பட்டது. क्योंकि आज से लेकर 68 तक जब तक शरीर छोड़ा, யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்து எப்போ வரைக்கும் 68 வரைக்கும் அவங்க சரீர விடலையோ அப்போ வரைக்கும் 300-400 कन्याओं माताओं का 300-400 கன்யா மாதாக்களோட वजन ब्रह्मा के ऊपर डाला गया। பாரத்தை பிரம்மா மேல போடப்பட்டது. और वो वजन लेकर के பிறகு அந்த பாரத்தை தூக்கிட்டு माउंट आबू तक पहुँचे, कराची से लेकर மவுண்ட் அபு வரைக்கும் வந்தாங்க. கராச்சில இருந்து, हैदराबाद से लेकर के சிந்த் ஹைதராபாத்ல இருந்து कराची होते हुए माउंट आबू तक पहुँचे। கராச்சி மூலமா பிறகு மவுண்ட் அபுக்கு வந்து சேர்ந்தாங்க. और निमित्त बने, பிறகு நிமித்தமானாங்க. प्राइमरी नॉलेज देने के लिए। जैसे छोटा बच्चा होता है பிரைமரி நாலேஜ குடுக்கறதுக்காக எப்படி சின்ன குழந்தை तो இருக்கும், पहली पढ़ाई उसकी कहाँ होती है? அப்போ ஃபர்ஸ்ட் படிப்பு அவங்களோடது எங்க நடக்குது? माँ की गोद। அம்மாவோட மடியில. पहला टीचर तो माता बनती है। ஃபர்ஸ்ட் டீச்சர் அம்மா ஆகுறாங்க இல்லையா? तो ब्रह्मा बाबा அப்போ பிரம்மா பாபா माता बने। மாதா ஆனாங்க. अड़सठ तक खींच करके लाए। 68 वரைக்கும் இழுத்துட்டு 33 வந்தாங்க. साल पूरे किए। 33 வருஷங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. पहली मूर्ति के 33 साल पूरे हुए 68 में। ஃபர்ஸ்ட் மூர்த்தியினோட 33 வருஷங்கள் 68ல கம்ப்ளீட் ஆச்சு. दूसरी मूर्ति का पाठ शुरू होता है 68 के बाद 69 से। ரெண்டாவது மூர்த்தியினோட பாட்டு ஸ்டார்ட் ஆகுது 68க்கு பிறகு 69ல இருந்து. वो भी कितने साल चलता है? அதுவும் எத்தனை வருஷங்கள் நடக்குது? वो भी 30-33 साल। அந்த பாட்டு கூடயும் 30-33 வருஷங்கள். ऐसे नहीं कि ब्रह्मा की सोल काम करना बंद कर देती है। அப்படி இல்ல பிரம்மாவோட சோல் வேலைய செய்யறது நிறுத்திடுவாங்க என்ற விஷயம் இல்ல. 33 साल साकार में पाठ बजाने के बाद उन्होंने काम करना बंद कर दिया क्या? 33 வருஷங்கள் அவங்க வேலை பண்ணதுக்கு பிறகு வேலைய செய்யறது நிறுத்திட்டாங்களா? नहीं, இல்ல, अभी भी पाठ बजा रही। இப்பவும் பாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. देहम वा पातयामी தேகம் போயிட்டாலும் कार्यम वा साधयामी। அந்த வேலை என்ன இருக்குதோ அது செஞ்சுதான் தீருவாங்க. शरीर भले छूट जाए பலே சரீரம் போயிட்டாலும் लेकिन हम काम ஆனா நம்ம வேலைய पूरा करके छोड़ेंगे। முழுமையாக செஞ்சுதான் தீருவோம். युद्ध में भी ऐसे देखा जाता है। யுத்தத்துல கூடயும் இப்படி பார்க்கப்படுகிறது. जब लड़ाई होती है ना, எப்போ யுத்தம் ஆகுதோ तलवारें चलती हैं,
இப்போ அந்த அம்புகள், அந்த அம்பில் இந்த அருவாள்களை யூஸ் பண்றாங்க. कोई आकर के तलवार से सर काट देता है. சில இப்போ ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிடுறாங்கன்னா அந்த அருவாள் மூலமாக தலைய கட் பண்ணிடுறாங்க. जिसका सर कट गया उसके अंदर अगर दृढ़ता है, யாரோட தலை போயிடுச்சோ ஒருவேளை அவங்களுக்குள்ள உறுதியான தன்மை இருந்ததுன்னா तो मरते मरते भागते भागते सर जुदा होने के बावजूद भी जिसने सर काटा है उसका सर काट के मरता है. அவங்க இறந்து போனதுக்கு பிறகு கூடயும் தலை செப்பரேட் ஆயிடுச்சு, ஆனா சரீரம் என்றது ஓடி போயிட்டு இருக்குது. அப்போ கீழே அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா யாரு தலைய வெட்டினாங்களோ அவங்களோட தலைய வெட்டிட்டு தான் கீழே வீழ்வாங்க. அதே மாதிரிதான் பிரம்மா பாபா செஞ்சாங்க. शरीरम போயிடுச்சு, शरीरம் போனதுக்கு பிறகு கூடயும் பிரம்ம ராட்சசனாக ஆகி வேலைய செய்றாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் के पार्टधारी है. அப்போ இவங்க ஹீரோ பிறகு ஹீரோயினோட பாட்தாரிகள் ஆயிருக்காங்க. யார் யாரு? राम और कृष्ण. ராமர் பிறகு கிருஷ்ணர். जो दूसरे धर्म की आत्माएं हैं, யாரு மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் இருக்காங்க, वो इस राज को नहीं समझ पाती. அவங்களால இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியறதில்ல. वो देवियों में लग जाती है. அவங்க தேவிகள்ல மாட்டிக்கிறாங்க. क्या? என்ன बोला है देवी की पुजारी है. முரளில சொல்லிருக்காங்க தேவியினோட பூஜாரிகளா இருக்காங்க ராவன் சம்பிரதாயத்தினர்கள். இப்படி சொல்லிருக்காங்க இல்லையா? அவங்க சன்னியாசிகள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆடைய ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு என்னன்னா பசுமாடினோட முகம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள கைய போட்டு அந்த கைக்குள்ள தனிய அந்த ஒரு ஆடைக்குள்ள கைய போட்டு மாலைய உருட்டுறாங்க ராம் ராம்னு. வாயால ஜப்பன் செஞ்சுட்டே இருப்பாங்க ராம் ராம் ராம். ஆனா கை எங்க இருக்கும்? அந்த பசுமாடினோட முகத்துல. கை என்ன புத்தி ரூபமான கை இருக்கும் பசுமாடினோட முகத்துக்குள்ள. அப்படின்னா யாரோ காமதேனு பசுமாடு இருக்காங்க ஜெகதம்பாவினோட ரூபத்துல. சித்திரத்துல காமிக்கப்படுகிறாங்க. காமதேனுவினோட சரீரத்துல 33 கோடி தேவதைகள் வசிக்கிறாங்க. ஜகத்தின் உலகத்துக்கே அம்மானா तो जगत की जो भी मनुष्य आत्माएं हैं उनका जन्म कहाँ से होता है? இப்போ உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு அவங்களுக்கு அம்மா எங்க இருப்பாங்க? जगदम्बा से ही होता है ना. ஜெகதம்பால இருந்து தானே ஆகும். जगदम्बा का जो रूप है, ஜெகதம்பாவினோட ரூபம் என்ன இருக்கு? वो कोई दूसरे ग्रह पर नहीं माना जाता. அது மத்த கிரகத்து மேல இல்ல. जगदम्बा माता कही जाती है. ஜெகதம்பாவை அம்மா நேத்துக்கப்படுகிறது. पृथ्वी माता कही जाती है. பூமி அம்மா நேத்துக்கப்படுகிறாங்க. जैसे माता होती है ना, எப்படி அம்மா இருப்பாங்க இல்லையா? तो जितने जितने बच्चे पैदा होते जाते हैं, எத்தனை குழந்தைகள் ஜென்மம் எடுத்துக்கிட்டே போகிறாங்களோ तो चौड़ी चकरी होती जाती है. அவங்க குண்டாயிட்டு இருப்பாங்க. ऐसे ही அதே மாதிரி वो माता भी पृथ्वी माता है. அந்த அம்மாவும் இயற்கை அம்மா இருக்காங்க, இந்த பூமி அம்மா இருக்காங்க. विस्तार को पाती जाती है. அப்படி என்ன விஸ்தாரத்தை அடையிறாங்க. पहले भारतवर्ष ही था. ஃபர்ஸ்ட் பாரத நாடு தான் இருந்தது. देवभूमि थी. தேவபூமி இருந்தது. तो छोटी धरणी थी. அப்போ பூமி சின்னதாக இருந்தது. सारी धरणी पर सागर ही सागर था. முழு பூமி மேல வெறும் கடல் தான் இருந்தது.
द्वापर युग शुरू होता है, ದ್ವಾಪರ ಯುಗ ಎಪ್ಪ ಆರಂಭಮಾಗದು, द्वैतवादी युग शुरू होता है, दूसरे दूसरे धर्मों का आना शुरू होता है. இரட்டைவாதி யுகம் ஸ்டார்ட் ஆகுது, மத்த தர்மங்கள் வர்றதுக்காக ஸ்டார்ட் ஆகுறாங்க. तो जनसंख्या बढ़ने लगती है. அப்போ ஜன தொகை அதிகமாகிறதுக்கு ஆரம்பமாகுது. तो बढ़ते बढ़ते 500-700 करोड़ हो जाती है. அதிகமாக ஆக 500 கோடி 700 கோடி ஆத்மாக்கள் ஆயிடுறாங்க. तो धर्मखंड भी कितने बढ़ जाते हैं. அப்ப தர்ம கண்டங்கள் கூடயும் எவ்வளவு அதிகமாயிடுது. क्या सिर्फ भारत ही रहता है? என்ன வெறும் பாரத் தான் இருக்குமா? नहीं, இல்ல, अमेरिका, ऑस्ट्रेलिया, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, एशिया, ஏசியா, यूरोप, ये सारे के सारे धर्मखंड इतने विस्तार को पा जाती है पृथ्वी. இந்த எல்லா தர்மங்கள் தர்ம கண்டங்கள் எந்த அளவுக்கு விஸ்தாரத்தை அடைஞ்சிடுதுன்னா तब उसका नाम पड़ता है पृथ्व्याति, माने पृथ्वी. அப்போ அதோட பேர் வருது பிருத்திவி. அப்படி என்ன பூமி विस्तार को पा जाती है. விஸ்தாரத்தை அடைஞ்சிடுது. ऐसे ही அதே மாதிரி संगम युग में भी शूटिंग होती है. சங்கம் யுகத்திலயும் ஷூட்டிங் நடக்குது. इसकी எதுக்கான ஷூட்டிங்? विस्तार को पाने वाली पृथ्वी की. அந்த விஸ்தாரத்தை அடையக்கூடிய பூமி இருக்காங்க இல்லையா, அவங்களோடது. जिसमें सारी सृष्टि पालना लेती है. இதுல முழு சிருஷ்டி பாலனையே எடுத்துக்குது. और कोई ग्रह उपग्रह नहीं है. வேற எந்த கிரக உபகிரகம் இல்ல. यहाँ आत्माओं की पालना होती हो. எங்க ஆத்மாக்களுக்கு பாலனை ஆகிற போல இருக்காது. ये सिर्फ पृथ्वी ही है. இது வெறும் பூமி தான். चंद्रमा पर गए, சந்திரமால போனாங்க, कोई मिला क्या वहाँ? அங்க யாராவது கிடைச்சாங்களா? कोई नहीं मिला. யாருமே கிடைக்கல. क्यों? ஏன் क्यों नहीं मिला? ஏன் கிடைக்கல? दूसरे ग्रहों पर जीवन क्यों नहीं है? மத்த கிரகங்கள்ல ஏன் வாழ்க்கைன்றது இல்ல? पृथ्वी पर ही जीवन क्यों है? பூமி மேலதான் ஏன் வாழ்க்கை இருக்கு? इसलिए ஏன்னா उचित दूरी जो है सूर्य से, சூரியன்ல இருந்து ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ், அப்படின்னா ஒரு கரெக்டான தூரம் என்றது वो सिर्फ पृथ्वी पर ही है. அது வெறும் பூமி மேலதான் இருக்கு. और ग्रह उपग्रह सूर्य से कोई बहुत दूर है. மத்த கிரகங்கள் உபகிரகங்கள் சிலது எப்படின்னா சூரியன்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கு. और कोई बहुत नजदीक है. பிறகு சில கிரகங்கள் ரொம்ப கிட்ட இருக்கு. नजदीक है तो भी हमारे गर्मी के वहाँ कोई जीवन नहीं हो सकता. கிட்ட இருக்காங்கன்னா அப்போ ரொம்ப சூடு இருக்கிற காரணத்தினால அங்க ஆத்மாக்கள் இருக்க முடியாது, வாழ்க்கைன்றது இருக்க முடியாது அங்க. और दूर है பிறகு தூரம் இருக்குதுனாலும் तो ठंडी की वजह से वहाँ कोई जीवन नहीं बनता. அப்போ குளிரால அங்க வாழ்க்கைன்றது இருக்க முடியாது. या तो पुरुषार्थ की ठंडी हो जाती है, இல்லன்னா ஒண்ணு புருஷார்த்தத்தினோட குளிர்ச்சின்றது ஏற்படுது, या तो पुरुषार्थ की गर्मी हो जाती है. இல்லன்னா புருஷார்த்தத்தினோட சூடுன்றது ஆயிடுது, வெயில் ஆயிடுது. बैलेंस नहीं रहता. பேலன்ஸ் இருக்காது. ये बैलेंस सिर्फ पृथ्वी पर, இந்த பேலன்ஸ் வெறும் பூமி மேல, और वो भी அதுவும் सारी पृथ्वी पर नहीं. முழு பூமி மேல இல்ல. नॉर्थ पोल और साउथ पोल में कितनी बर्फ जमी हुई है. நார்த் போல் பிறகு சவுத் போல்ல எந்த அளவுக்கு இந்த ஐஸ் என்றது मीलों ऊंचे ஜாம் ஆயிருக்கு. पहाड़ हैं. மைல்ஸ் டுகெதர் எப்படின்னா அந்த மலைகள், ஐசினோட மலைகள் இருக்கு. जहाँ कोई जीवन नहीं. அங்க வாழ்க்கை என்றது இல்லவே இல்ல. इसको कहते हैं पृथ्वी माता. இவங்களுக்கு என்ன சொல்வாங்கன்னா பூமி அம்மா. धरणी माता इसलिए बोलते हैं இந்த பூமி அம்மான்னு ஏன் சொல்றாங்கன்னா कि धारण करती है. தாரணை செய்யறாங்க. क्या धारण करती है? என்ன தாரணை செய்யறாங்க? पापों का बोझ भी धारण करती है. பாவத்தினோட சுமைய கூடயும் தாரணை செய்யறாங்க. इतने पाप होते हैं सृष्टि पर.
இந்த சிருஷ்டில எவ்வளவு பாவங்கள் ஆகுது. सब धारण करती है, सब सहन करती है. எல்லா தாரணை செய்யறாங்க, எல்லாமே சகிச்சுக்கிறாங்க. भगवान भी பகவான் கூடயும் दूसरे ग्रह उपग्रह पे नहीं आता है. மத்த கிரகங்கள் உபகிரகங்கள்ல வர்றது கிடையாது. आता है எங்க வராங்க? पृथ्वी पर आता है. பிருத்வி மேல வராங்க, பூமி மேல. ज्ञान देता है आकर के, ஞானம் கொடுக்கறாங்க வந்து. तो ज्ञान का भी वजन धारण करती है. அப்ப ஞானத்தினோட அந்த பாரத்தை கூடயும் தூக்குறாங்க. लक्ष्मी को दो हाथ दिखाए जाते हैं, லக்ஷ்மிக்கு 2 கைகளை एक காமிக்கப்படுகிறது. बायां और एक दायां. ஒன்னு ரைட், இன்னொன்னு லெஃப்ட். बायां हाथ जो है லெஃப்ட் ஹேண்ட் என்ன இருக்கு? वो ज्ञान कलश को धारण करता है, அது ஞானத்தினோட கலசத்தை தாரண பண்ணிக்குது. और दायां हाथ பிறகு ரைட் ஹேண்ட் बांटने के निमित्त बनता है. அது பங்கிடுறதுக்காக நிமித்தம் ஆகுது. तो भारत है सारे संसार को அப்போ பாரதா இருக்குது முழு உலகத்துக்கு. भारत माता के रूप में देने वाला, பாரத் மாதாவினோட ரூபத்துல கொடுக்க கூடியது. और जगदम्बा है பிறகு ஜெகதம்பா இருக்காங்க, धारण करने वाली, தாரண செய்யக்கூடியது. वजन धारण करती है ज्ञान. ஞானத்தினோட சுமைய தூக்குறாங்க. बेसिक नॉलेज में பேசிக் நாலேஜ்ல जो कन्या माता निमित्त बनी, எந்த கன்யா மாதாக்கள் நிமித்தம் ஆனாங்க, उन्होंने इतना विस्तार नहीं किया है. அவங்க அந்த அளவுக்கு விஸ்தாரத்தை அடையல. लेकिन एडवांस नॉलेज में वो जगदम्बा जब निमित्त बनती है, ஆனா அட்வான்ஸ் நாலேஜ்ல அந்த ஜெகதம்பா எப்போ நிமித்தம் ஆகுறாங்களோ पालना करने की, பாலனை செய்யறதுக்காக, तो जो भी मनुष्य मात्र हैं அப்போ யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க सब उसकी पालना में पलते हैं. எல்லாருமே அவங்களோட பாலனை எடுத்துக்கிறாங்க. अभी तो विदेशियों में से बहुत थोड़े विदेशी हैं இப்போ விதேசிகள்ல ரொம்ப கம்மி விதேசிகள் இருக்காங்க जिन्होंने वर्ल्ड मदर का टाइटल யாரு வேர்ல்ட் மதரினோட டைட்டில் कोई ब्रह्मा कुमारी को दे दिया. இப்போ ஏதோ ஒரு பிரம்மா குமாரிக்கு கொடுத்துட்டாங்க. उन्होंने सारी सृष्टि को कवर नहीं कर लिया, அவங்க முழு சிருஷ்டிய ஒன்னும் கவர் பண்ணிக்கல. जो जगदम्बा का टाइटल ले लिया. ஜெகதம்பாவோட டைட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா முழு சிருஷ்டிய ஒன்னும் கவர் செய்யல. टाइटल होता है ओरिजिनल, டைட்டில் ஆக இருக்கும், ஒரிஜினல் होता है. ஒரிஜினल ஆக இருக்கும். तो जो यज्ञ की आदि में थी யாரு யக்ஞத்தினோட ஆரம்பத்துல இருந்தாங்க वो अंत में भी அவங்க தான் கடைசிலையும் निमित्त बन जाती है. நிமித்தம் ஆயிடுறாங்க. अभी निमित्त बनने वाली है இப்போ நிமித்தமாக போகிறாங்க. யாரு? जगदम्बा. ஜெகதம்பா. कब तक बनेगा? जितना मान मर्तबा எந்த அளவுக்கு பேரு புகழு बेसिक की कन्या माताओं ने नहीं धारण किया है, பேசிக்கினோட கன்யா மாதாக்கள் தாரணை செஞ்சுக்கலையோ उससे कई गुना मान मर्तबा அதை விட அதிக அளவுல பேரு புகழன்றது एडवांस की कन्या माताएं धारण करेंगे. அட்வான்ஸினோட கன்யா மாதாக்கள் தாரணை செஞ்சுக்குவாங்க. लेकिन ஆனா पतितों को पावन बनाने वाली कोई नहीं है. பதித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவங்க யாருமே இல்ல. चाहे वो अमेरिका की धरणी हो, नदियां हो, இப்போ அவங்க அமெரிக்காவினோட தரணியா இருக்கலாம், நதிகளா இருக்கலாம். चाहे वो यूरोप की धरणी हो, नदियां हो, இப்போ அவங்க யூரோப்பினோட தரணி நதியா இருக்கலாம், நதிகளா இருக்கலாம். चाहे वो हिंदुस्तान की कोई धरणी हो, नदियां हो, இல்லன்னா அவங்க ஹிந்துஸ்தானிலோட தரணி பூமி இல்லன்னா நதியா இருக்கலாம். पतितों को पावन बनाने के लिए निमित्त सिर्फ பதித்தர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக நிமித்தம் एक ही है. ஒருத்தர் தான். इसीलिए सीढ़ी के चित्र में दिखाया हुआ है अंत समय में
அதனாலதான் சிடி படத்துல கடைசியில காமிக்கப்பட்டிருக்குது எண்ணி படத்தினோட சித்திரத்துல डूबिजा डूबिजा டூபிஜா 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 அப்படின்னா மூழ்கிப்போ மூழ்கிப்போ. जोर शोर से संसार में खूब पूजा होती है, खूब महिमा होती है. ரொம்ப தீவிரமாக உலகத்துல பூஜை ஆகுது, மகிமா ஆகுது. और अंत में वो सब பிறகு கடைசியில அதெல்லாமே झूठे साबित हो जाते हैं. எல்லாமே என்ன செய்வாங்க, மூழ்க வச்சிடுவாங்க. एक सच्चा ஒருத்தர் உண்மையானவர், और बाकी सब மற்றபடி எல்லாருமே झूठे हो जाते हैं. பொய்யானவங்க. एक की कथा गाई हुई है सत्य हरिश्चंद्र ஒருத்தரோட கதைய பாடப்பட்டிருக்குது சத்ய और ஹரிஷ்சந்தர். सत्यनारायण की. பிறகு சத்ய நாராயணனோடது. बाकी सत्य लक्ष्मी की भी कथा மற்றபடி சத்ய லக்ஷ்மியினோட கதையும் नहीं गाई हुई है. பாடப்படல. माने ज्ञान जब मिलता है तो ज्ञान में कोई न कोई त्रुटि அப்படின்னா ஞானம் எப்போ கிடைக்குதோ அப்போ ஞானத்துல ஏதாவது ஒரு குறை लक्ष्मी में भी रह जाती है. லக்ஷ்மியில கூடயும் இருந்துடுது. इसलिए बोला है அதனாலதான் சொன்னாங்க त्रिमूर्ति के चित्र में एक शेर है, திரிமூர்த்தி சித்திரத்துல ஒருத்தர் சிங்கம், एक बकरी है, ஒருத்தர் ஆடு, एक घोड़ा है. ஒருத்தர் குதிரை. मनरूपी घोड़ा कौन? மனரூபமான குதிரை யாரானாங்க? ब्रह्मा हुआ मनरूपी घोड़ा. பிரம்மா ஆனாங்க மனரூபமான குதிரை. और बकरी के रूप में பிறகு அந்த செமரி ஆடு இருக்கு இல்லையா, பெண்ணாடு, அதோட ரூபத்துல रावण संप्रदाय ने पकड़ लिया. ரவண சம்பிரதாயம் பிடிச்சுக்கிட்டாங்க कान காத. तो बस उनकी हो गई. அப்ப அவ்வளவுதான், அவங்களுக்கு அடிமையாயிட்டாங்க. उन्हीं की बात सुन रहे हैं. அவங்களோட பேச்சதான் கேக்குறாங்க. और जब भगवान की हत्या चढ़ गई பிறகு எப்போ பகவானுக்கு அன்றைக்கு வந்துட்டாங்க, तो भगवान की बन के रहती है. அப்போ பகவானோட குழந்தையாக இருப்பாங்க. इसलिए அதனாலதான் एक की मत पर चलने के लिए आज की मुरली में विशेष आग्रह किया. இன்றைய முரளியில ஒருத்தரோட டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்காக விசேஷமாக ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. क्या? என்ன? एक की मत से सदगति ஒருத்தரோட டைரக்ஷனால சத்கதி, और अनेकों की मत से பிறகு நிறைய பேரினோட டைரக்ஷன், அது மூலமாக துர்கதி. ஓம் சாந்தி.